அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எபெக்ஸ் அவுரா நிறுவனத்தின் ஊடாக எபெக்ஸ் அவுரா நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களை நாமும் எமது சமுதாயமும் பெற்றுக்கொண்டு அதனூடாக ஆரோக்கிய மற்றும் வருமானம் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். எமது தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எமது அணியின் தமிழ் தரப்பில் முதன்மை தலைவியாக இருந்து கொண்டு வரும் எமது திருமதி கலைமதி அவர்கள் இப்பொழுது தொடர்ந்தும் வரும் எபெக்ஸ் அவுரா உற்பத்தி பொருட்கள் விவரங்களை அறிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரியதொரு வாய்ப்பு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஃபர்ஸ்ட் எங்களோட கம்பெனி டைரக்டர் சார் தேவன் முத்துஹெட்டி சாருக்கும் அண்ட் எங்களோட டீம் லீடர்ஸ் தமிழர் சார் அண்ட் ராய் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சதோட என்னோட இந்த ப்ரெசன்டேஷனை நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்புகள் வரும்போது அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. ஸோ கிடைக்கப்பெற்ற இந்த நல்ல ஒரு வாய்ப்பு என்னோட இந்த லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் இதுல ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் லக்கி பர்சன். அதனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்துல அபெக்ஸரோட இணைஞ்சு வேலை செய்யக்கூடியதா இருக்கு. அபெக்ஸோட கம்பெனி சம்பந்தமா பேச போனா வார்த்தைகள் இல்லை. ஆரோக்கியமான வாழ்வும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்களோட எபெக்ஸோட கம்பெனி. என் கம்பெனி ப்ராடக்டும் அதே மாதிரி தான். ஸோ அது சம்மந்தமான டீட்டெயிலை எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் கம்பெனி வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ரேஞ்சுக்கு போகலாம். அண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2014 ஜூலை மாசம் 23 கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. 10 வருடமா கம்பெனி ஒண்டர்ஃபுல்லா நல்ல சக்சஸ்ஃபுல் ரேஞ்சில் ப்ராடக்ட் நாலேஜோட கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 10 வருட கம்பெனி மாலபேல கடுவலை ரோட்ல பஸ்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் முன்னாடி நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்கு. 5 மாடி கட்டடம். எங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிகளோடையும் தேவையான அளவும் தேவையான ஸ்டாஃப்ஸையும் வச்சு எங்களுக்கு போன உடனே பண்ணிக்கொள்ளக்கூடிய அவ்வளோ விதமான மீட்டிங் ஹால் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும். அதாவது எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் கம்பெனியும் பண்ணாத ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு மீட்டிங் ஹால் கொடுக்கறது. அதே மாதிரி எங்களுக்கான ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 10 வருஷம் ரன்னிங்ல எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்ட இந்த கம்பெனில நாங்க ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட். அது மூலமா எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்க செல் பண்ணி அதே மாதிரி நாங்களும் ஆரோக்கியமா இருக்கிறதோட எங்களோட சொசைட்டியும் ஆரோக்கியப்படுத்திக்கிறோம். கம்பெனி 5 மாடி கட்டடம் மாலபேடு கடுவலை ரோட்ல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க கம்பெனி ப்ராடக்டை பொறுத்த வரைதி யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் கம்பெனி நாங்க ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் எங்களோட ஜெனரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஆரோக்கியம் இழந்த ஒரு ஜெனரேஷனா தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். பிறக்கிற குழந்தையுமே ஆரோக்கியம் இல்லாம தான் பிறக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அதே மாதிரி எல்லாமே ஒரு டைல் வீடா இருக்கட்டும், ஒரு காரா இருக்கட்டும், ஒரு மோட்டார் பைக்கா இருக்கட்டும், நல்ல வகை உணவா இருக்கட்டும், இதெல்லாம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு கொஸ்டின் மார்க்ல இருக்கும். இதுகள் எல்லாத்தையுமே விருப்பப்பட்ட நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. நான் ஃபர்ஸ்டவே சொன்னது, வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோமா இருந்தா எங்க மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் இந்த உலகத்துல எல்லாருமே வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய ரேஞ்ச்ல பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எங்களுக்கு தமிழ் இனத்தவரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சகோதரத்துவ கம்பெனியோட எங்களுக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நான் இதுக்கு முதையும் என்னோட இன்ட்ரடியூஷனை கொடுக்க போனேன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இதே மாதிரி ஒரு நியூட்ரிசூட்டிக்கல் கம்பெனில நான் 6 வருடமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஒரு கோஆர்டினேட்டிங் அசிஸ்டண்டா வித் ஒரு 40,000 சேலரிக்கு 6 வருடம் என்னோட ஒர்க். ஆனா இந்த கம்பெனில இன்னைக்கு ஜாயின் பண்ணி 1 இயர்க்குள்ள 5 lakhsக்குள்ள ஏர்னிங் வித்தவுட் ரிட்டெயில் இன்கம் நான் எடுத்திருக்கேன். அதை பெருமையா சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் வைஸும் இன்னைக்கு எங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லதை கொடுத்து அதே மாதிரி எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு வழியையும் காட்டி கொடுக்குறதுல அபெக்ஸோரா மாதிரி ஒரு கம்பெனியை நான் என்னோட லைஃப் லாங் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நிறைய
இடத்துகள்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்க கம்பெனி கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எந்த கம்பெனியுமே கொடுக்கல. மார்க்கெட்டிங் பொறுத்தவரை நாங்க வந்து இருந்த இடத்துல இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க சுய தொழில் வாய்ப்பு மாதிரி தான். என்னோட ஒவ்வொருத்தருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் இது தங்களோட பிசினஸ் தான். கம்பெனி பொறுத்தவரை இது தங்களோட பிசினஸ். ஸோ இந்த டீமை வந்து டெவலப் பண்ண இன்கம் பேஸ் வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகலாம். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கம்பெனி ஃபீட்பேக் சொல்றேன். அதே மாதிரி எங்களோட கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி உள்ள ஒரே கம்பெனி அபெக்ஸோரா தான். எங்களோட அபெக்ஸோரா கம்பெனில மாத்திரம் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு. மத்த கம்பெனிஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க தயாரிச்ச ப்ராடக்ட அவங்க லேபிள ஒட்டி மார்க்கெட் பண்றாங்க. ஆனா எங்களோட கம்பெனி வந்து அத்துரிகிரியில எங்களுக்குன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு. அதுல எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக்கிங்ல இருந்து எல்லாமே அங்கதான் ஹோம் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில தான் தயாரிக்கப்படுது. இதை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வந்து விசிட் பண்ணுங்க. அபெக்ஸோரா வின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அப்பே ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எங்களோட கம்பெனி விஷன், கம்பெனி ப்ராடக்ட் தயாரிப்புகள் இது எல்லாமே டோட்டலா போடப்பட்டிருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து நீங்க அப்பேங்கிற ப்ரோக்ராம் நீங்க வியூ பண்ணி யூடியூப்ல பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் ஃபுல்லா நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை காட்ட மாட்டாங்க. ஆனா எங்க கம்பெனி உறுதியான முறையில ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் 100% பியூர்லி வச்சிருக்கதோட இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து எங்களுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இந்த இடத்துல இருக்குங்கிற வியூவையும் வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் பார்க்கவே தெரியும் விசாலமான ஒரு இடத்துலதான் எங்களோட துறையில பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க போட்டிருக்கு அவங்களோட வேரிங்க பார்த்தாலும் தெரியும். இந்த அளவு 10 வருஷ ஜேர்னியை வந்து கம்பெனி ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனி பொறுத்தவரை எங்களோட கம்பெனி ஃபுட் சேஃப்டி பாலிசி அப்ரூவல் இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி பொறுத்து ஐஎஸ்ஓ இலங்கையின் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எஃப்டிஏ சர்டிபிகேட், ஸ்பெஷலா எஃப்டிஏ சர்டிபிகேட் சொல்ல போனா 0% கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு மாத்திரம் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல். நான் பழைய ஆஃபீஸ் ஒன்ல இதே நியூட்ரிசிப்டர் கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுல கூட எஃப்டிஏ சர்டிபிகேட் வந்து இருந்தது. ஸோ எங்களோட கம்பெனியும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா வித எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்மெண்ட்டும் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் தான் கம்பெனி வந்து பேஸ்மெண்ட் செய்யறாங்க. எஃப்டிஏ சர்டிபிகேட் அமெரிக்கால இஷ்யூ பண்ணக்கூடியது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுர்வேத சர்டிபிகேட், அதாவது எங்களோடது வந்து மருந்தும் மாத்திரையும் கிடையாது. எங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரிஜன் தான். அப்ப அதனால எங்களுக்கு வந்து ஒன்னு அலோபதி மெடிசின் ஆங்கில மருத்துவத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி ஆயுர்வேதியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதியில வந்து எங்களோட கம்பெனி இன்னைக்கு 10 வருஷமா ரெஜிஸ்டர் பண்ணி நல்ல ஒரு வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ எல்லா ப்ராப்பரா எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஜிஎம்பி இந்த மாதிரி எல்லா வித சர்டிபிகேட் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி இப்ப நியர்பை ஹலால் சர்டிபிகேட்டும் கம்பெனியால வந்து ஹலால் சர்டிபிகேட்டும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால எல்லா வகையும் எங்களோட சகோதரத்துவத்தோட நாங்க வந்து ஒட்டிச்சு வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இந்த ஹலால் சர்டிபிகேட்டும் வந்த காரணத்தால செய்யக்கூடியதா இருக்கும். அதனால லீகல் ரெஜிஸ்ட்ரேஷனோட லீகலான, அதாவது ஸ்டேபிளான கம்பெனி, ஸ்டேபிளான ஸ்டாஃப்ஸ், யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் ரீயூஸ் ப்ராடக்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே 10 இயர்ஸ்க்கும் 100% இருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவலோட செய்யக்கூடிய ஒரே கம்பெனினா எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி மாத்திரம்தான். ஆகையால இது பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட கம்பெனி நிறைய ரிவார்ட்ஸ் எடுத்திருக்கோம். கம்பெனி 10 வருஷத்துல நிறைய ரிவார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிலும் நான் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன் இந்தியா. சரியா? ஆனா அந்த கம்பெனில இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல்லையுமே வந்து அட்வர்டைஸ்மெண்டோ ப்ராடக்ட் நாலேஜோ இல்ல அந்த கம்பெனில டிரெக்டட் ஒரு பேட்டி கொடுத்தும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு யூடியூப் சேனல்ல நீங்க எங்களோட அபெக்ஸோரா பத்தி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ்ல கூட எங்களோட அபெக்ஸோரா ப்ராடக்ட்ல வியூஸ் காட்டுறாங்க, ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் போடுறாங்க. எங்களோட டீச்சர் சாரா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கம்பெனில வந்து எங்களோட அத்துரிகிரியில் அமைஞ்சிருக்க எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில எப்படி ஒர்க் நடக்குது இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பர்லி சொல்றாங்கன்னா ஜெனிவின் கம்பெனினாலதான். எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி ஜெனிவின் கம்பெனி. அதே மாதிரி 10 வருஷம் இன்னைக்கு மக்கள் மத்தியில இவ்வளவு விசாலமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து அந்த அளவு குவாலிட்டியா இருக்கு. அந்த அளவு தரமான உற்பத்தியை வந்து கொடுக்குறோம். அதாவது
ஒரு உற்பத்தியா இருக்கட்டும், சுவை, நிறம், அதோட தன்மை மாறாம மக்கள் மத்தியில போறதுக்கு பேர் தான் தரமான உற்பத்தி பொருள். அந்த தரமான உற்பத்தி பொருள் வந்து இன்னைக்கு எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி மக்களோட ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறாங்க. மக்களோட ஆரோக்கியத்தை காப்பாத்துறது மூலமா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கறதுல பெஸ்டான ஒரு கம்பெனியா வந்து இன்னைக்கு நம்மளோட எபெக்ஸோரா கம்பெனி அமைஞ்சிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா 2017, 2018, 2019 இது எல்லாத்துலயுமே வந்து கம்பெனி வந்து ஜனபிரமாணி ஹாரனர் ரிவார்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் எங்களோட கம்பெனி 2018 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ், இது மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் இந்த 10 வருஷத்துல வந்து எங்களோட கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க. இதை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களோட கம்பெனியோட தரம் அவ்வளவு உயர்வா இருக்கனால, கம்பெனி ப்ராடக்ட் தரம் உயர்வா இருக்கனால்தான் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த இயர்ஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. பாத்தீங்கன்னா 2017, 18, 19 இந்த ரேஞ்சிலேயே எடுத்திருக்காங்கன்னா அந்த அளவு வளர்ச்சி கண்ட ஒரு கம்பெனி தான் நம்மளோட எபெக்ஸோரா ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னாக்க, எங்களுக்கு இந்த அருமையான கம்பெனியை கொடுத்து எங்களோட ஆரோக்கியத்தையும் எங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு வழியை கொடுத்த இந்த மாபெரும் மனிதர் எங்களோட தீட்சண குணவர்தன சருக்கு தான், நம்மளோட சேர்மன். இவளோட வழிமுறை கீழே தான் இந்த கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களோட எங்களுக்கு ஹெட்ஸ் அப் எல்லாருமே வந்து ஹெட்ஸ் அப் பண்ணணும். இன்னைக்கு வரனால கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மில்லியன்ஸ்ல எண்ண முடியாத அளவு இவர் மூலமா அச்சீவ்மெண்ட் பண்ணவங்கள நாங்க லாஸ்ட் டைம் BMACHல கூட நேரடியா கண்டு அவங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தது உண்டு. அந்த அளவு எங்களோட தீட்சண சார் வந்து ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நம்மளும் வாழ்ந்து மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுதான் வாழ்க்கை. நம்ம போனதுக்கு அப்புறம் எங்களோட பேர் எங்கேயாவது நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதரா இருக்காரு. அபெக்ஸோரா செய்யக்கூடிய எல்லா மனிதர்கள் மனதிலையும் இருக்காரு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டிங் லெவல்ல வந்து பறந்து போறது எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி தான். எவ்வளவு பெரிய பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் கூட இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கால. சோ நம்ம கம்பெனியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எல்லாரும் ஈஸி வேக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய, ஆரோக்கியத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சிருக்காங்க. இது இவ்வளவு நாள் நாங்க வெளிநாட்டுல இருந்துதான் சப்ளிமெண்ட்ஸ், அதுதான் சொன்னேன். நானும் இந்தியன் கம்பெனியோடதான் நான் ஒரு நியூட்ரிக்கல் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு உற்பத்தி இருக்கு, இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு இன்னைக்கு நான் தீட்சண சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே குவாலிட்டி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அளவு சார் தரமான முறையில வந்து வெளிக்கொண்டு வராரு. அது மாதிரி சாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு HUS புக்ல கூட அவரோட பேர் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அளவு ஒரு சாதனை படைத்த ஒரு மனிதருக்கு கீழே அபெக்ஸோரா கம்பெனில நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் எப்பவுமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி மாமனிதருக்கு கீழே எங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தீட்சண சருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவரது வழிமுறை கீழே தான் கம்பெனில எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியை பார்த்தாச்சு. யாருமே யோசிக்க தேவையில்லை. எந்த கம்பெனியுமே கொடுக்காத ஒரு வழிமுறை. எந்த நேரத்திலயும் நீங்க ஆபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காரியாலயம் அமைக்கப்பட்டது எங்களோட யூஸ்க்காக. உங்களோட டீமை கூட்டிட்டு போகலாம், ஒர்க் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸை காட்டலாம். எங்களோட ரிசப்ஷன்லயே எங்களோட ப்ராடக்ட்ஸ், எங்களோட கம்பெனி சர்டிபிகேட், சான்றிதழ்கள் எல்லாமே வந்து அங்க பதியப்பட்டிருக்கு. ஸோ அது மூலமா உங்களோட கிளைண்ட்ஸை கூட்டிட்டு போய் நீங்க வந்து ப்ராடக்ட்ஸை காட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ல எந்த அளவு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்னைக்கு நாங்க லீகலா ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இன்னைக்கு லீகலா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா கொண்டு போகும்போது அதுக்கு ஃபீட்பேக் நிறைய இருக்கு. சோ நீங்க யாரும் யோசிக்க தேவையில்ல. கம்பெனியோட ஃபீட்பேக் 10 வருஷம். கம்பெனில இன்னைக்கு போனாலும் உங்களுக்கு எல்லா வித ஃபெசிலிட்டியோட 5 மாடி கட்டத்தோட இன்னைக்கு கம்பெனி நிக்கிறாங்க. இந்த 10 வருஷம்னா அந்த கம்பெனியோட தரம் அந்த அளவு உயர்ந்து போகுது. இவ்வளவு தூரம் குறிப்பிட்ட இந்த 10 வருஷத்துல ரிவார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. வேர்ல்டு HUS புக்ல பேர் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் முன்னேறி இருக்காருன்னு சொன்னாக்க அந்த மாமனிதரு கீழே நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் மனசுல வச்சு நாங்க கம்பெனி ஃபீட்பேக்கையோ தேட தேவையில்ல. ஒட்டுவா நாங்க என்ன செய்யலாம், சப்ளிமெண்ட்க்கு போகலாம். சப்ளிமெண்ட் எதுக்கு எடுத்துக்கணும்? சோ குறிப்பா நான் கேக்குறேன், நாங்க யூஸ் சப்ளிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நியூட்ரிஜன் டிஃபிஷியன்சி,
நியூட்ரிஜன் டெஃபிஷியன்சின்னு சொன்னாக்க ஊட்டச்சத்து குறைபாடு. முன்னையெல்லாம் சோமாலியா அந்த மாதிரி பகுதிகளில் தான் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு. நம்ம நாட்டுல என்ன குறை, நாங்க ஏன் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஜன் எடுத்துக்கணும், வை யூஸ் பண்ணோம் நாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, நாங்க எடுத்துக்கிற சாப்பாடுல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க, ஆதி காலத்துல வந்து நாங்க எல்லாமே வந்து நேச்சரா எடுத்துக்கிட்டோம். ஒரு கிழங்கு எடுத்துட்டாலும், ஒரு கீரை எடுத்துட்டாலும் கெமிக்கல் பேஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி சுவாசிச்ச காத்த வந்து கூட சுவாசமா தான், அதாவது ஆக்சிஜனை வந்து டைரக்டா எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. டாக்ஸினோட தான் நாங்க ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிறோம். அப்ப நாங்க சாப்பிடுற உணவோட டாக்ஸின் எங்க உடம்பு ஃபுல்லா ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி எங்களோட லங்ஸ்ல கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட நாங்க சுவாசிக்கிற காத்து கூட எங்களுக்கு டாக்ஸினோட தான் வருது. ஏன்னு கேட்டா, இன்றைய காலகட்ட வாழ்க்கை முறை மாற்றம். வாழ்க்கை முறை மாற்றம் எந்த அளவு வாழ்க்கை முறை மாறுனுச்சோ அந்த அளவு எங்களோட வாழ்க்கை ஆயுட்காலமும் அப்படியே குறைஞ்சிட்டு போயிடும். அன்னைக்கெல்லாம் 85 வயசு 100 வயசுக்கு மேலதான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு எப்பயாவது கேள்விப்படுவோம். அப்படி இல்லாட்டி வயசாயிடுச்சு இறந்துட்டாரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அப்படி இல்ல. இது பாருங்க, 8 வயசு பையன் டயபெட்டிக்கா, கிட்னி ஃபெயிலியரா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பிசினஸோட தாண்டி எங்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, எங்களோட ஆயுள் காலமும் 120 தான். எங்களோட ஆயுள் காலம் குறையறதுக்கு காரணம் வந்து எங்களோட பழக்க வழக்கங்கள் தான். உணவு பழக்க வழக்கங்கள், எங்களோட வாழ்க்கை பழக்க வழக்கம் தான். ஆதி காலத்துல வந்து நடந்துதான் எல்லா விஷயத்துக்கும் போனாங்க. இன்னைக்கு வீடை பொறுத்தவரை 4 பேர் இருந்தா 4 பேருக்கும் வெஹிக்கிள் இருக்கு. காரணம் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி அதிகமாக அதிகமாக எங்களுக்கு வந்து நோய் நோய் நிலைமைகள் அதிகமாகுது. ஏன்னா நடைப்பயிற்சிகள் மறந்துட்டோம். நடைப்பயிற்சிகளை நாங்க டோட்டலா மறந்துட்டோம். குறிப்பிட்ட அளவு ஒரு 1/2 hour சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் நடக்கணும். உடற்பயிற்சி செய்யணும். காலையில எழுந்த உடனே தண்ணீர் ஒரு 2 கப் லைட் வாட்டர் குடிக்கணும். ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் தட் பிரஷிங் நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ உள்ள குட்டீஸுமா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டீ அண்ட் பன், டீ அண்ட் பிஸ்கட் இப்படிதான் பழகிக்கிறோம். ஒரு பழகும் போது என்ன நடக்கும்னா கான்ஸ்டிப் ப்ராப்ளம் உண்டாகும். நாங்க சாப்பாடை வந்து என்ன செய்யணும்னா குடிக்கணும். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, குறைஞ்சபட்சம் 40 தடவை எங்களோட சாப்பாடை வந்து நாங்க மென்னு, ஓகேயா, ஜூஸ் மாதிரி குடிக்கணும். சாப்பிடுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் வரை எடுத்துக்கணும். எத்தனை பேர் நான் ஒரு 40 நிமிஷம் எடுத்து நல்லா மென்னு சாப்பாடை மென்னு குடிக்கிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் முழுங்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் வேலைப்பளு அதிகம், பிஸி. யாரை கேட்டாலும் ஐ எம் பிஸி திஸ் டைம், ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. பிஸி பிஸின்னு சொல்லி சொல்லி எங்களோட ஹெல்த்தை நாங்க என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னாக்கா மைனஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். ஏர்னிங்காக தான் அவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எக்கனாமிக் ப்ராப்ளம் அந்த அளவு இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஏர்னிங் பாயிண்ட்டுக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு காலகட்டம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிறோம். ஏன்னு சொன்னா, சரியான தண்ணி ஃபாலோ அப் நாங்க கிடையாது. சரியான டைமுக்கு சாப்பாடு கிடையாது. நார்மலா பிரேக்ஃபாஸ்ட் டைம் 7:30 to 8:30 எடுக்கணும், மார்னிங் டைம். அதுவும் நல்ல நியூட்ரிஜன் ஃபுட்டா எடுத்துக்கணும். எத்தனை பேர் எடுத்துக்கிறோம்னா கிடையாது. அதே மாதிரி லஞ்ச் ஹவர்ஸ் வந்து 12:30 to 1:30, குறிப்பிட்டது 1:30 கடையில எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்கிறோம்னா கிடையாது. ஈவினிங் டீ டைமுக்கு சாப்பிடுறவங்க, லஞ்ச் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கும். ஆனா டீ டைமே தேவையில்லைன்னு என்னோட லைஃப்ல சொல்லுது. டீயை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னாக்க, டீ பவுடர், சுகர், டிகாஷன் இது 3 மிக்ஸ் ஆகும்போது காவின்கின்ற ரசாயனம் அங்க ஃபார்ம் ஆகுது. கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு கேஸ்ட்ரிக் வரக்கூடிய, சின்ன குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாகிறதுக்கு அது ரொம்பவே வந்து மோசமான ஒரு அமிலம் உண்டு. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, தெரிஞ்சே எங்களை என்ன செஞ்சு கொள்ளணும்னா, தவறுகள் மூலமா நாங்க எங்களோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டனால எங்களுக்கு வந்து டிஸார்டர்னு ஒண்ணு வருது. நோய்ங்கிறது நோயே கிடையாது என்ன பொறுத்த வருது. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் டென்ஷன் ஆக தேவையே இல்லை. சரியான நியூட்ரிஜனை கொடுத்தா சரியா வரும். ஆனா நாங்க என்ன பண்றோம்னா, டயபெட்டிக் வந்த உடனே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறோம். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன உடனே என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் கொடுக்குற மெடிசினை டைமுக்கு ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் எனக்கு டயபெட்டிக் இருக்குங்கிற மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நேத்து கூட கியூம்டம் பென்டன் சம்பந்தமா பேசும்போது ராய் சாரும் ஜம்லி சாரும் அருமையான விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஈர்ப்பு விசை சம்பந்தமாவும் எங்களோட உடல்ல வந்து 7 சக்ராஸ் இருக்கு. அதெல்லாம் எங்களோட பொடியிலேயே இயக்கங்கள் தானா இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம், எதையுமே பண்றது இல்ல. எல்லாம் ஒரு எங்களுக்கு முடியாத ஒரு கட்டத்துல போய் தேடுறோம் இதுக்கான ஆப்ஷன். ஆனா நாங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இதை பயன்படுத்தினா நாங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுறோம். சோ இதுதான் எங்களோட ஃபோல்ட்.
இதை எங்க மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துறோம். சோ என்னன்னு பாத்தீங்க சொன்னாக்க, நான் அடுத்தடுத்த மீட்டிங்ஸ்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சம்பந்தமா சொல்றேன். இப்ப காலம் போயிட்டு இருக்கனால நான் ப்ராடக்ட் சம்பந்தமா வரேன். சாதாரணமா நாங்க வீட்ல யூஸ் பண்ற கார்லிக், பூண்டு, வெள்ளை பூண்டு, சினமன் பாத்தீங்கன்னா கருவப்பட்டை, டெமரிக் மஞ்சள், பொட்டேஸ்டோ, மொரிங்கா, இங்கினி, காசினியா இன்னைக்கெல்லாம் நாங்க பாவிக்கிற கொரக்கானே தெரியாது. அந்த அளவு எந்த இதுவுமே நாங்க பியூர்லி எடுத்துக்கிறோம் இல்ல. ஆனா நாங்க வந்து குரோக்கா சப்ளிமெண்ட் இருக்கு. இங்கினின்னு பாத்தீங்கன்னா தேத்தான் விதையில செய்யப்பட்ட சப்ளிமெண்ட். மொரிங்கா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முருங்கைக்கீரையில செய்யப்படுற சப்ளிமெண்ட். அது மாதிரி சிண்ட்ரெல்லா வந்து வல்லாரை. இப்ப நாங்க சாப்பிடுற வல்லாரை கிடையாது. கீரை கடையில வாங்கி சாப்பிட்டாலும் கொடி மாதிரி போகும், சின்னதா இருக்கும் பாருங்க, அதுதான் நல்ல வல்லாரை. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய அதிகம் கால்சியம் நிறைந்த ஒரு உணவு வல்லாரை. ஞாபக சக்தி அளிக்கக்கூடிய ஒரு உணவுன்னு அது வல்லாரை. அது மாதிரி ஸ்பிருலினா கடற்பாசி, பச்சை பாசின்னு சொல்லுவாங்க, கடலால கிடைக்கப்படுது. கனரமாங்கிறது ஒரு வகை காளான். பிளாக் சீட்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், கருஞ்சீரகம். அது மாதிரி வித்தானியா, கோவைக்கிழங்கட, பம்கின் சீடுங்கிறது வந்து எங்களோட வட்டக்காய் விதையினால செய்யப்படுற சப்ளிமெண்ட். நட் கிராஸ், கோவைக்கிழங்கால செய்யப்படுது. இந்த மாதிரி நாங்க சாப்பிடுற பழங்கள் காய்கறிகளை வச்சு அதுல உள்ள இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி இன்டேக், அதாவது உள்ளே எடுத்துக்கக்கூடிய ஈஸி வேக்கு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். எந்த ஒரு டைம்லயும் நாங்க எடுத்துக்கொள்ள ஈஸி வேக்கு நம்ம கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா அதை கேப்சூல் ஃபார்மெட்டா கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா அதோட நிறை, அதோட மனம், அதோட தன்மை மாறாம கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாங்க மார்க்கெட்ல எடுக்கிற எந்த ஒரு பழமும் அதாவது வாழைப்பழம் கூட இன்னைக்கு கார்பேட் இல்லாம நாங்க சாப்பிடல. எல்லாமே கெமிக்கல் பேஸ் பண்ணதுதான் எடுத்துக்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது எங்களுக்கு நியூட்ரிஜன் டெஃபிஷியன்சி இருக்கிறது சாதாரணமான விஷயம் தான். சோ நாங்க இந்த என்ன செஞ்சுக்கோன்னா டெஃபிஷியன்சி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஊட்டச்சத்து குறைபாட பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாமவே நாங்க என்ன செய்யறோம்னா நோய் நிலைமை வரதுக்கான அறிகுறிகள் இருந்தும் நோய் வரதுக்கான விளைவுகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த வகையில பேஸ் பண்ணதான் இன்னைக்கு மஞ்சள் பாத்தீங்கன்னா கட்டுமின்கிற இன்கிரீடியன்ஸ் தான் எங்களோட உடம்புக்கு தேவை. பர் டேக்கு 50 கிராம் தேவை. யாராவது பியூர் மஞ்சள் எடுத்துக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. எல்லாம் கலரிங் போட்ட மஞ்சளை தான் பயன்படுத்துறோம். நம்ம கம்பெனில கிடைக்கிற இந்த மஞ்சள் வந்து 100% ஸ்மெல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்ல குவாலிட்டி. இன்னைக்கு FDA சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம், ஆயுர்வேத சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம், ஃபுட் சேஃப்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம், ISO சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வாங்கின காரணம் எங்க ப்ராடக்ட தரம், அந்த குவாலிட்டி நல்லா இருந்தா எங்களுக்கு எந்த இடத்துலயும் எங்களோட ப்ராடக்ட வந்து 100% ஷுவர் பண்ணி நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த வகையில எங்களோட கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் கேட்கலாம், அப்படி பார்த்தா ஏன் வந்து கேப்சூல் ஃபார்மேட்ல வருது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வாழ்க்கையோட எல்லாருமே வந்து வேகமா ஓடக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து நீங்க இந்த பழத்தை எப்படி பத பண்ணி சாப்பிடுங்க, இந்த கீரையை எப்படி சாப்பிடுங்க, முருங்கைக்கீரையை நீங்க டெய்லி 250 கிராம் சரி சாப்பிடுங்க அப்படின்னா எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறீங்க? ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப மோசமா இருந்தா ஒரு 2 days ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் தட் என்ன செய்வாங்கன்னு சொல்ல பார்ப்போம். வேலை பிஸில மறந்துடுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மள கேப்சூல் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது என்ன செய்வாங்க? அட இது நாள் தானே, எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடலாம், எங்க போனாலும் பொட்டில் தானே எடுத்துட்டு போயிடலாம், எப்பனாலும் குயிக்கா தண்ணியோட இன்டேக் பண்ணிக்கிறது அப்ப குடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற லெவல்ல போவாங்க. அதனாலதான் எங்களோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேப்சூல் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். அந்த கேப்சூல் கூட அதுக்கு மேல போட்டிருக்க கவர் கூட, அதுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் அதுல குரூப்ல அப்டேட் பண்றேன். அது கூட பாத்தீங்கன்னா இயற்கையான பச்சரிசி ஜெலட்டின் தான். நீங்க போட்டு அடுத்த செகண்ட் மெல்ட் ஆயிடும். இதே நீங்க பார்மசில எடுக்கிறதெல்லாம் கெமிக்கல் பேஸ் பண்ணது, அதாவது மிருக கொழுப்புகளால செய்யப்படுறது. எங்களோட கம்பெனில உள்ளது வந்து பச்சரிசினால செய்யப்படுற ஜெலட்டினால செய்யப்படுற கவர். அதனால எந்த ஒரு கெமிக்கல் பேஸ்மெண்ட்டும் இல்ல. கெமிக்கல் பேஸ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு அந்த அளவு சான்றிதழ்கள் பெற்றிருக்க முடியாது, அந்த அளவு ரிவார்ட்ஸ் வந்து எடுத்திருக்க முடியாது. அடுத்தடுத்த வருஷங்கள்லயே வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் எங்களோட தீட்சண சார் இடம்பெற்றிருக்கவும் முடியாது. இது எல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க. இது மாதிரி நாங்க சமையலுக்கு பயன்படுத்துற காய்கறிகள் பழங்கள்ல தான் எங்களோட எல்லாவித சப்ளிமெண்ட்ஸும் அமைய பெற்றிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 ப்ராடக்ட் சம்பந்தமா கொஞ்சம் விரிவா பேச வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கினி மாவை பத்தி பேசணும், இங்கினி மில்க பத்தி பேசணும். இங்கினி மில்க் எத்தனை பேருக்கு இந்த கம்பெனிக்கு ஜாயின் ஆன பிறகுதான் எனக்கே தேத்தான் விதைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஆதி காலத்துல குளங்கள் ஏரிகள்ல வளர்த்தாங்க. அதை வளர்த்ததுக்கு காரணம்
அந்த தண்ணியை எப்பவும் தூய்மைப்படுத்தி வச்சுக்கொள்றதுக்குன்ற விஷயத்த நான் சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டது அபெக்சோரா கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ நான் வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட ஹெல்த்தை நீ காப்பாத்தி கொடுத்ததுல பெரும் பங்கு வந்து அபெக்சோரா கம்பெனியை சாரும். ஏன்னு கேட்டா அங்க நான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அபெக்சோரா சப்ளிமெண்ட் ஃபுல்லா என்னோட ஃபேமிலியே எனக்கும் நான் இப்பவும் யூஸ் பண்றேன். குழந்தைக்கு ஃபீட் பண்ற காலமும் நான் யூஸ் பண்றேன். கன்சீவ் டைம்லயும் நான் யூஸ் பண்ணேன். என்னோட ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. குடும்ப ஆரோக்கியமும் வந்து பாதுகாக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நாங்க பண்ண போறோம். கம்பெனில நாங்க யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல நான் இன்னைக்கு 100% ப்ராடக்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ராடக்ட் என்னோட பிளட்டோட கலந்தனாலதான். ஸோ நீங்க எல்லாரும் யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் எல்லாரும் குறைஞ்ச அளவு. லாஸ்ட் டைம் எங்களோட ஒரு மீட்டிங்ல ஜூட் சார்னு ஒருத்தர் அருமையா கேட்டிருப்பாரு, எத்தனை பேர் எபெக்சோரா ப்ராடக்டை இன்னைக்கு பிசினஸ் வைஸ் செய்யறது செகண்ட், நாங்க மக்களை ஆரோக்கியப்படுத்துற விஷயத்த பண்ணும்போது அது ஆரோக்கியம் தர்ற ப்ராடக்டா இல்லையான்னு எத்தனை சான்றிதழை காட்டி என்ன செஞ்சாலும் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணுமே. நான் யூஸ் பண்ணினா தானே அவங்களுக்கு அதுக்கான 100% இதுதான் உண்மைங்கிறத சொல்லலாம். ஒன் டைம் சேல்ஸுக்கா இருந்தா நாங்க ப்ராடக்ட எடுத்தாச்சு, செல் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இது லைஃப் டைம் இன்கம் வரக்கூடிய ஒரு பிசினஸ், லைஃப் டைம் மக்களை காப்பாற்றக்கூடியது. அப்ப நீங்க கொடுக்குற கஸ்டமரோ நீங்க கொடுக்குற பேஷண்டோ ஒருக்க அதை யூஸ் பண்ணி அதுல ரிசல்ட் இருந்தாதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓடஸ கொடுப்பாங்க. சோ எங்களோட கம்பெனி இன்னைக்கு 10 வருஷமா ரன் பண்ணி வந்திருக்காங்கன்னா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்ல ரிசல்ட் சரியான முறையில நீங்க கம்பெனி ப்ராடக்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்களா இருந்தா, டெய்லி பேஸ் நாங்க சொன்ன மெத்தட்க்கு எடுத்தாங்களா இருந்தா அவங்க குயிக்கா கியூர் ஆவாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம், என்னோட அப்பாக்கு டயபெட்டிக், அம்மாக்கு டயபெட்டிக், மேபி எனக்கும் வந்துடலாம், பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இதுகள் நோயாளிகளுக்கு மாத்திரம் கிடையாது. நான் அதுதான் அடிக்கடி சொல்றேன். இட்ஸ் அ ஃபுட் சப்ளிமெண்ட், மாற்று வகை உணவு தான். ஸோ இதை யாருமே எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு 4 மாதம் என்னோட குழந்தைக்கு நான் ரிசி ஆயில் தான் அப்ளை பண்றேன். 4 மாதம் என்னோட குழந்தைக்கு ரிசி ஆயில் அப்ளை பண்றேன். 4 மாத குழந்தை இல்ல, அவருக்கு கன்சீவ் ஆன டைமும் சரி, இன்னைக்கு நான் ஃபீட் பண்ற டைமும் சரி, அவ்வளவு சப்ளிமெண்ட்டும் இன்னைக்கு நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு காரணம் எங்களோட ப்ராடக்ட்ல உள்ள தரம். சென்ட்ரலாலாம் கண்டிப்பா ஃபீட்டிங் மதர் எடுத்துக்கவே வேணும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம், பிள்ளைகளோட மூல வளர்ச்சி எல்லாமே வந்து நல்லபடியா அமையக்கூடியது. பம்கின் சீட் அதே மாதிரி தான். நட் கிராஸ், இந்த மாதிரி ஸ்பிருலினா, மொரிங்காலாம் இப்ப ஃபீட் பண்ற டைம் நிறைய ஹேர் ஃபோல்ட் ஆகும். அதே மாதிரி ஆஃப்டர் 30க்கு பிறகு லேடிஸை பொறுத்தவரை ஹேர் ஃபோல்ட்ல இருந்து அன்ஃபிட்ல இருந்து எல்லாமே வரும். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி ஆஃப்டர் 30th லேடிஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அவங்க கண்டிப்பா நம்மளோட ஹொரஸ்டாம் எடுத்துக்கலாம். கொள்ளு, அதாவது இலங்கை பருப்புன்னா அது கொள்ளுதான். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இன்னைக்கு நாங்க சாப்பிடுற பருப்பெல்லாம் அச்சு பருப்புகள். ஆமா, இது நாங்க ரியலா சாப்பிடுறோமா தெரியாது. ஏன்னா நூடுல்ஸ் மாதிரி இதுவுமே 2 மினிட்ஸ்ல வெந்துடுது. ஆனா நாங்க என்ன செய்யறோம், அதிக புரோதம் இருக்கு, அதிக புரோட்டீன் இருக்குன்னு குழந்தைங்களுக்கு டெய்லி பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஆனா கொடுக்கறது அவ்வளவும் கெமிக்கல் தான். கொள்ளு ஒரு ஸ்பூன் கொடுத்து பாருங்க குழந்தைக்கு, எவ்வளவு எனர்ஜியா அந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தைக்கு எவ்வளவு ரெகுலரா நீங்க கொடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தையோட எலும்புகள் எல்லாம் பலமாகும். ஸோ சக்தியான ஒரு இலங்கை பருப்புன்னா அது வந்து எங்களோட கொள்ளுதான், போஸ்ட் கிராம் கறி தான். இது நம்ம கம்பெனில வந்து அதுதான் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஈஸியான முறையில கஞ்சா பயன்படுத்திக்கலாம். நீங்க குடிக்கிறீங்க, இங்கினி மாவு குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிங்க, அதுகளோட கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி நீங்க கறி சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மாதிரி கொள்ளு பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். வீட்டுல எல்லா லேடிஸும் சாப்பிடலாம், ஜென்ஸா இருக்கட்டும். எல்லாருக்கும் கால்சியம் தேவையான ஒரு விட்டமின், அதிகப்படி கால்சியம் உள்ள எங்களோட ஹவுஸ் கிராம் வந்து ரொம்ப பலமான ஒரு இது. குதிரை பலம், குதிரைக்கு கொடுக்குறாங்க. குதிரை பலம் வரக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் சப்ளிமெண்ட்னா சப்ளிமெண்ட்ல சாரி ஒரு ஹோஸ் கிராம் கறி வந்து எங்களுக்கு வந்து கொள்ளு வந்து உதவுது. ரைட், இங்கிடி பத்தி பார்க்க போகணும்னு சொன்னாக்க தேத்தான் விதை பால்மா. தேத்தான் விதை அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்துல குளங்கள் ஏரிகள்ல வந்து வளர்க்கப்பட்ட ஒரு மரம். நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தேத்தான் விதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எங்கேயாவது எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் இல்லாத, அதாவது கலங்கின தண்ணியில ஒரு 4-5 கொட்டையை இடிச்சு போட்டு ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அந்த தண்ணி அப்படியே கிளியர் ஆகி குடிக்கிறதுக்கு ஏத்த வாக்குல எங்களுக்கு பியூரிஃபையா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நாங்க மழை நேரத்துல தெப்ப திறந்தா தண்ணி வெள்ளை கலரா வருது. காரணம் என்னன்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு குளோரின் பேஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவு கெமிக்கலை டெய்லி குடிச்சா அதுல என்ன மினரல்ஸ் இங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. இப்ப நாங்க குறைஞ்ச அளவு 20 கிலோ வெயிட் உள்ளவங்க 1 லிட்டர் குடிக்கணும்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு 1 லிட்டர் குடிக்கிறதுக்கான தண்ணியை வந்து நாங்க பியூர்லி
மினரல்ஸ் நிறைஞ்ச தண்ணியா குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இல்ல, கெமிக்கல் பேஸ் பண்ண தண்ணியை தான் குடிக்கிறோம். அததான் நான் ஆரம்பத்துல சொல்றேன். சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும், உண்ணுற உணவா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், எல்லாமே கெமிக்கல் பேஸ் பண்ணது. சோ இந்த கெமிக்கல்ல இருந்து எங்களை எப்படி பாதுகாக்கலாம்? அதாவது 10, 20 வருஷம் என்ன நடக்குது சொன்னாக்க, எங்களோட உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் நிறையுது. ஏன்னா நாங்க சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாமே வந்து சுவாசிக்கிறது எல்லாமே டாக்ஸின் நிறைஞ்ச ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலம். அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, அந்த கெமிக்கல்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப ஈவன் தேத்தான் மில்க் பால்மா வந்து இங்கினி பால்மா வந்து நோயாளி டயபெட்டிக் உள்ள ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. உங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்க பெர் டே ஒன் கப் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுற பெக்கட்ஸ் ஐட்டத்துல எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு அஜினமோட்டோ ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? அஜினமோட்டோல ஒரு சாதாரண ஒரு இரும்பு துண்டை போட்டு வச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, அது அப்படியே கரைஞ்சிருக்கும். சோ அப்படிப்பட்ட கெமிக்கலையே நாங்க உணவுல சேர்த்து சாப்பிடுறோம். இன்னைக்கு பேக்கெட்ல அடைக்கப்பட்ட சாப்பாடு முறையை தவிர வேற என்னத்தை நாங்க பழக்கப்படுத்தி இருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறோம். கொஞ்சம் அழுதா போயிட்டு ஒரு சாக்லேட், கொஞ்சம் அழுதா போயிட்டு ஒரு டிப்பி டிப், கொஞ்சம் அழுதா போயிட்டு சிப்ஸ் ஐட்டம். என்ன இருக்கு? அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிழங்கையோ ஒரு மத்த கிழங்கு வகைகளையும் நாங்க பொரிச்சு சாப்பிட்டுருக்கோம். அது நேச்சரா எங்க வீட்டுல பொரிச்சு சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு பிசினஸ் வைஸ் செய்யும் போது அவங்க கெமிக்கல் பேஸ் பண்ணி அதை பதப்படுத்துறதுக்காக உடனே ஒரு சிப்ஸ பொரிச்சா கூட அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும், கொஞ்சம் மொறுமொறுத்தன்மை இருக்கும். ஆனா இது 1 இயர் 2 இயர் ஒரு பேக்கெட்ல அடிச்ச சாப்பாடு மொறுமொறுப்பா அதே டேஸ்டோட இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு கெமிக்கல் பேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்கள முடிஞ்ச அளவு காப்பாத்துங்க. தப்பா எடுத்துக்க வேணாம் இந்த இடத்துல யாரும். எங்களோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தான் விஷம் கொடுப்போம். நீங்க எந்த அளவு பேக்கெட் ஐட்டம் குடுக்குறீங்க, எந்த அளவு கடை உணவுகள் குடுக்குறீங்க, இந்த பன்னு, பர்கர், பீட்சா இதெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கு கெமிக்கல், எல்லாம் பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா எங்க குழந்தைங்களுக்கு நாங்க தான் பாய்சன் கொடுக்குறோம். ஒருத்தர் நிறுத்தி பாருங்க. அப்படியே எங்க சொசைட்டி, என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொசைட்டி, என் நாடுன்னு எங்கேயோ போயிரும். எங்களோட நாட்டின் ஆரோக்கியம் எங்கேயோ போயிரும். ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பை இன்னைக்கு எனக்கு எபெக்ஸோரா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஸ் ஆஃப். எந்த நேரத்துலயும் நான் வந்து எபெக்ஸோரா கம்பெனிக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கிடி பால்மா வந்து பாத்தீங்கன்னா பியோ காஃபி அண்ட் மில்க் பவுடர், சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேத்தான் விதை ஆட் பண்ணியிருக்காங்க. இத டயபெட்டிக் உள்ளவங்க பெர் டே 5 டைம்ஸ் குடிக்கலாம். குடிக்கும் போது என்ன நடக்கும்னா அவங்களோட லிவர்ல, கிட்னில, எல்லா லான்ஸ்ல இப்படி எல்லாம் எங்களோட ரத்தத்துல உள்ள எல்லா வித டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகி ஆக்சிஜன் வந்து நல்லா செக்ரேட் ஆகும். அப்ப மூளைக்கு போற ஆக்சிஜன் நல்லா செக்ரேட் ஆனா நாங்க ஆரோக்கியமான மனிதர்களா வாழலாம். அப்ப அதனால வேண்டி ஆக்சிஜன் எந்த அளவு எங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவு நாங்க எனர்ஜியா இருப்போம், அழகா இருப்போம், ஆக்டிவா இருப்போம். இது எல்லாமே நடக்கும். இன்னைக்கு 4 மாசம் ஆஃப்டர் டெலிவரி இந்த அளவு எனர்ஜியா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் யூஸ் பண்ற எபெக்ஸோரா ப்ராடக்ட். நான் என் லைஃப் டைம் யூஸ் பண்ணுவேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. எதுக்கும் எத்தனையோ செலவுகள் பண்றோம், எத்தனையோ அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு டாக்டர்ஸ பாக்குறோம். இந்த டிஃபிஷியன்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு எவ்வளவு பாக்குறோம். என்ன செய்யறாங்க? பிராண்ட் வேற. அதாவது ஒரே மருந்து தான், பாராசிட்டமால்ங்கிறது ஒரு மருந்து. ஆனா அதை வெரைட்டி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி? ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு துணி வாங்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில ஒரு ஒரு துணியை வந்து ஒரு கடையில வாங்கினா 100 ரூபாயா இருக்கும், இன்னொரு கம்பெனில வாங்குனீங்கன்னா அது 200 ரூபாயா இருக்கும். ஏன்னா வேற வேற அந்த இடத்துக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைசஸ் மாறி போகும். இந்த மாதிரிதான் இன்னைக்கு மருத்துவமும் ஆயிடுச்சு. இஃப் நெசசரி எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து ஆங்கில மருத்துவம் தேவை. பட் லைஃப் டைம் ப்ராப்ளத்துக்கு வந்து நாங்க இயற்கையா எங்களோட உணவு முறைகள், உணவு சிஸ்டத்தை, எங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வேகளை வந்து நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். சோ நாங்க மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு கம்பெனிக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்க எல்லாருக்குமே வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். ஓகே. அப்ப இங்கிடி பால்மா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா உள்ள நான் 2 நேரம் எடுத்துப்பேன். நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். அதனால நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் என்னோட சாப்பாடுல உள்ள டாக்ஸின் என் குழந்தைக்கு எதுவும் டாக்ஸின் சேராம இருக்க நான் 2 நேரம் எடுத்துக்கிறேன். அது மாதிரி என்னோட குழந்தைக்குனாலும் அவரு நியூட்ரிஷேக் குடிக்கிறாரு. நியூட்ரிஷேக் சம்பந்தமா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னாக்க எங்களோட உடம்புல தேங்கி இருக்க நச்சு கழிவுகளை ரிடியூஸ் பண்றதுக்காக நாங்க எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கு ஒரு இங்கினி மில்க் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. வீட்டுக்கு ஒரு இங்கினி மில்க் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. அந்த அளவு மக்களோட ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து கீழாகி போயிட்டு இருக்கு. குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பன்னா கியூல நின்று மருந்தெடுக்கக்கூடிய மக்கள் மத்தியில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைய கேட்டு அந்த இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு நாளைக்கு முடியல. இன்னைக்கு கேன்சர் ஆபீஸ்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும்.
கேன்சர்ங்கிறது B12 குறைபாடால இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கேன்சர் வர்க்கம் இருக்கு. சோ கேன்சர் நான் என்னோட அக்காவை ஃபீல் பண்ணேன். அப்ப இந்த கம்பெனி எனக்கு அறிமுகமாயிருந்தா இன்னைக்கு என்னோட அக்காவை நான் வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில உயிர் வாழ வச்சிருக்கலாம். சோ நாங்க யாரும் பெர்மனன்ட் கிடையாது. லைஃப் வந்து எல்லாருமே வந்து குறிப்பிட்ட காலம் தான் வாழ போறோம். அந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமான முறையிலையும் அழகான முறையிலும் வாழ்றதுக்கான வழிமுறையை கொடுத்த ஒரு பெஸ்டான கம்பெனினா நம்மளோட அபெக்ஸோட கம்பெனி தான். ஸோ இனிமேல் எல்லாருக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க மட்டும், ஆரோக்கியம் குறைவா உள்ளவங்க, என் ஆரோக்கியம் எனக்கு ஃபியூச்சர்ல இல்லாம போயிரும்னு ஃபீல் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு ஒரு எங்கினி மில்க் வந்து நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவு மக்களோட உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை ரிடியூஸ் பண்ணக்கூடியது. இது குடிக்க குடிக்க எல்லா வித எனர்ஜி அண்ட் ஆக்சிஜன் ரேட் எங்களுக்கு வந்து ஒழுங்கா செக்ரேட் ஆகும்போது எங்களுக்கு நோய் நிலைமைகளோட தீவிரம், நோயில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள், எனர்ஜி இது எல்லாமே வந்து அதிகமா கிடைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எங்களோட நியூட்ரிஷேக் மில்க், அதாவது பம்ப்கின் சீட். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா எங்களுக்கு வந்து வட்டக்காய் விதையை வந்து வறுத்துட்டு லைட்டா உப்பு தெரிச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டுருக்கேன். ஆனா எங்க அம்மா பண்ணல, நானும் எங்க பிள்ளைகளுக்கு பண்ணல. ஆனா நான் இன்னைக்கு சப்ளிமெண்ட் மூலமா இன்னைக்கு நியூட்ரிஷேக் என் குழந்தைக்கு நான் வந்து அதோட அறிவா பெற்றுக்கிட்டனால என் குழந்தைய இன்னைக்கு வந்து நியூட்ரிஷேக் மில்க் மூலமா கொஞ்சம் பாதுகாப்பா என் குழந்தைக்கு கொடுத்துட்டு வரேன். சோ ஆதி கால மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கான மெயின் காரணம் வந்து அவங்க குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நாங்க அறுசுவை உணவு சாப்பிட்டாலும் அவ்வளவு கெமிக்கல் பேஸ் பண்ணதை சாப்பிடுறோம். ஒரு காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா விதைக்கப்பட்ட நாள்ல இருந்து அறுவடை நாள் மட்டும் மாதத்துக்கு ஒரு கெமிக்கல். அதை சந்தைப்படுத்தும் போது அதை பதப்படுத்தி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காக இன்னொரு கெமிக்கல். சோ இப்படி என்ன செய்யறோம்னா எங்களோட பிசினஸ் தான் இப்ப வந்து பிசினஸ் ஜெனரேஷனா மாறி ஆரோக்கியத்தை நாங்க இழக்கிறதுக்கு மெயின் காரணம் எங்களோட பிசினஸ் நாலேஜ்னால நாங்க என்ன செய்யறோம், பிசினஸ் டெவலப் பண்ண பாக்குறோம், ஆரோக்கியத்தை அங்கிட்டு பிளேஸ் பண்ணி கொள்றோம். சோ நியூட்ரிஷேக் மில்க் பாத்தீங்கன்னா எல்லா வித ஃபைபர் இருக்கு, அஸ்வகந்தா அதுல எட் ஆயிருக்கு, மோஸ்போல் எனர்ஜி இருக்கும், இது மெக்னீசியம் இருக்கு, சிங்க் இருக்கு. குழந்தைங்களுக்கு பசிக்கல, குழந்தை சாப்பிடுதே இல்ல, கண்டிப்பா நீங்க நியூட்ரிஷேக் கொடுங்க. அதுல எல்லா வித நியூட்ரிஜனும் இருக்கு. அதை குடிச்சிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஜன் அப்படியே எங்களோட நியூட்ரிஷேக் மில்க்ல இருக்கு. ஃபைபர் இன்னைக்கு 4 நாளைக்கு ஒருக்க மோஷன் போறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அந்த அளவு சாப்பாடு முறையை மாத்திக்கிட்டோம். டைஜஸ்ட் ப்ராப்ளம்னாலதான் எங்களுக்கு நோய் தீவிரமாகுது. இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு எங்களுக்கு நாளைக்கு அவுட் கோயிங் போயே ஆகணும். ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஆரோக்கியமான ஒரு மனிதர் நல்லா தண்ணி குடிச்சு ஒரு 6 தடவை சரி வாஷ்ரூம் போகணும், யூரின் பாஸ் பண்ணணும். இதெல்லாம் எத்தனை பேர் பண்றோம்னு சொல்லுங்க பாப்போம். கிடையாது. இன்னைக்கு மார்னிங் போனா அங்கிட்டு நைட்டுக்கு போறவங்க தான் யூரின் பாஸ் பண்றவங்க அதிகம். தப்பா எடுத்துக்காங்க, எனக்கு தெரிஞ்ச மொழி நடையில் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு அவுட் கோயிங் வந்து 4 days 5 daysக்கு அப்புறம் லெக்டோலூஸ்ங்கிற சிறப்பை கொடுக்குறாங்க. பார்மசிகள்ல போனீங்கன்னா லெக்டோலூஸ்ங்கிற சிறப்பை கொடுக்குறாங்க. கேஸ்ட்ரிக்னு போனீங்கன்னா கெவிஸ்கான்ல இருந்து பெல்சிக்ல இருந்து நான் மருத்துவம் படிச்ச, நான் மருத்துவ பக்கம் சார்ந்து 14 வருடம் வேலை செஞ்சிருக்கேன். 14 வருடம் நான் நர்சிங் தொழில இருந்திருக்கேன். சோ ஒரு பிரெட்னிசிலோன்னால வரக்கூடிய எஃபெக்ட் எனக்கு தெரியும், ஒரு பெனடோல்னால வரக்கூடிய எஃபெக்ட் தெரியும் எனக்கு. அப்ப நான் என்ன செய்யணும்னா அதை என் சொசைட்டிக்கு கண்டிப்பா சொல்லணும். என் குழந்தைய இன்னைக்கு நான் காப்பாத்தி வீசிங்ல வச்சிருக்கேன்னா அது ஒரு சப்ளிமெண்ட்னால மாத்திரமே தவிர, நான் இந்த பிரெட்னிசிலோன் என் குழந்தைக்கு ஸ்டெட்டட் கொடுப்பாங்க வீசிங்ல அட்மிட் ஆன பிறகு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சோ சப்ளிமெண்ட் ஒரு 1 year ஃபாலோ அப்ல என் குழந்தைக்கு இன்னைக்குனாலும் 8 வயதாவது மூத்த மகனுக்கு நோ வீசி. சோ இந்த அளவு எங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அபெக்ஸோரா கம்பெனி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு மாத்திரம் கிடையாது, பைபாஸ் பண்ணக்கூடியவங்க, பைபாஸ் சர்ஜரி இன்னொரு 3 மாசத்துல இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா இப்ப வீக்குக்கு ஒரு டீன் வீதம், இப்ப மந்த்துக்கு 4 டீன் முடியும். நெக்ஸ்ட் உங்களோட எக்கோடெஸ்ட்ல டாக்டரே சொல்வாரு, யூ டோன்ட் நீட் பைபாஸ், யூ ஆர் ஓகே, இப்ப ஓகே, நீங்க உங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கறத டாக்டரே ரெக்கமெண்ட், நாங்க சொல்ல தேவையில்ல, டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அதாவது ப்ராப்பர்லி நாங்க கொடுக்குற சப்ளிமெண்ட் சரியான முறையில ஆங்கில மருத்துவத்தை நாங்க ஸ்டாப் பண்ண சொல்லல, அவங்களோட சாப்பாடு பழக்க வழக்கம் மாத்திக்க சொல்லல,
எங்களோட சப்ளிமெண்டோட சில ஃபாலோ அப் நாங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதை மட்டும் செய்யறது மூலமா அவங்கள வந்து நாங்க பைபாஸ்ல இருந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இன்னைக்கு எத்தனை பேரை நாங்க காப்பாத்திருக்கோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னால இன்னொருத்தவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு உண்மைக்குமே கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு மக்கள் வந்து இன்னைக்கு அபெக்ஸோரா ப்ராடக்ட் ஆஃப்டர் யூசிங் அபெக்ஸோரா ப்ராடக்ட் தே ஆர் ஃபைன். அதுதான் வேணும் எனக்கு. ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்னிங்க தாண்டி எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில அந்த ஏர்னிங் வருதுங்கிறக்குள்ள எனக்கு உண்மைக்குமே வந்து அது அளப்பெரிய சந்தோஷம். அதுக்கு அளவே எல்லையே இல்லை. நோ வேர்ட்ஸ் டு சே. ஒரு வார்த்தை கிடையாது. அதை வர்ணிக்க வேர்ட்ஸ் இல்லை எனக்கு. அந்த அளவும் நம்ம சக்சஸ் பண்ணிருக்கோம். நியூட்ரிஷேக் மில்க் அப்படிதான் எங்களோட இதயமா இருக்கட்டும். அதாவது ஆதி காலத்துல வந்து இறந்த வீடுகள்ல வட்டக்கா கண்டிப்பா சமைச்சு கொடுப்பாங்களாம், பாரம்பரியம். அதாவது அழுது நொந்த இதயத்தை வந்து வட்டக்கா மூலமா ஆரோக்கியப்படுத்துறாங்க. அந்த காலம் வந்து உணவே மருந்தா இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க மருந்தே உணவா மாறி போச்சு. சோ நாங்க என்ன பண்றோம், அந்த ஆதிகால பழக்கத்துல இருந்து எங்க மக்களை வந்து உணவே மருந்துங்கிற டாபிக் கீழே அவங்களை ஆரோக்கியப்படுத்துறோம். அது ஒரு விழிப்புணர்வா நாங்க எங்க மக்களுக்கு கொண்டு போறோம். அதுக்கு எங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல வார்த்தைகள் என் மூலமா வெளிப்படுதுன்னா அது இன்னைக்கு நான் பெக்ஸூரா கம்பெனில ஜாயின் பண்ணனாலதான். ஸோ நியூட்ரிஷேக் மில்க்கும் மாவும் அந்த மாதிரி அமேசிங். என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் மிக்ஸ்ட் இருக்கு. அதே மாதிரி பம்கின் சீட். அந்த பம்கின் சீட்ல ஒரு விட்டமின் தான் மெக்னீசியம், ஃபைபர் எல்லாமே இருக்கு. அஸ்வகந்தால இருந்து ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்க பயம் இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களை மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்குற மூலமா குழந்தைங்களோட ஞாபக சக்தி, குழந்தைங்களோட எனர்ஜி, அவங்களோட இதய பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே வந்து சின்ன குழந்தையில இருந்து நீங்க பாதுகாக்கலாம். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ், அதாவது 1.5 வயதுக்கு மேற்பட்ட எந்த குழந்தைக்குனாலும் நீங்க வந்து நம்மளோட நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கலாம். நிறைய டெஸ்டிமோனிஸ் எடுத்திருக்கோம். இப்ப ஈவன் என்னோட குழந்தைக்கு இப்ப ஒரு 1 இயர் வர மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் 6 மந்த் கூட சாப்பாட்டோட சேர்ந்து நான் நியூட்ரிஷன் மில்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவு பியூரியான ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் என்னோட வாழ்க்கை அனுபவத்துல பெற்றுக்கொண்டது. ஸோ அதனால என் குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு திட்டத்தை மாத்திரம் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுல ஒண்ணுதான் எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமேசிங். ஒவ்வொரு வீட்டுக்கும் நியூட்ரிஷேக் அண்ட் இங்கினி இருந்தா அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே. அதே மாதிரி எங்களோட கம்பெனி 40 வகையான காஸ்மெட்டிக் ஐட்டத்தோட, மக்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு சிஸ்டத்தோட, காஸ்மெட்டிக் ஐட்டம்ல இருந்து எல்லாமே வந்து எங்களோட கம்பெனி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரில பாத்தீங்கன்னு சொன்னாக்க சிம்ப்ளோ ஆயில்னா பூம்புத்தேல்னு சொல்லுவாங்க. ஸோ அரிய வகை இது உண்டு. அது மூலமா தயாரிக்கப்பட்ட 100 வகை எண்ணெய்கள் மூலமா தயாரிக்கப்பட்ட ஒரு எண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேஸ் நாங்க அப்ளை பண்ணும்போது ஆர்த்தரைட்டிஸ்ல இருந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து எங்களை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி ரிசிவ் ஆயில பொறுத்த வரை மல்டிபர்பஸ் ஆயில்ங்கிற கூட அமேசிங். இது எல்லார் வீடுகள்லயும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட். அண்ட் ரிசிவ் ஆயில பொறுத்த வரை மல்டிபர்பஸ் ஆயில் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. வர்ஜின் கோகனட் அண்ட் அஸ்வகாந்தா அண்ட் கனோட்ரோமா, இது 3 தான் மிக்ஸ்ல இருக்கு. இந்த 3 பவர்ஃபுல் வந்து வேற எதுலயுமே கிடையாது. அந்த அளவு ரிசிவல் வந்து ஹேர் ஃபோல்டா இருக்கட்டும், ஃபேஸ்ல உள்ள மார்க்கா இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ உங்களுக்கு போடுறேன். என்னோட ஃபேஸ்ல வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். முகம் ஃபுல்லாவே குழியா இருந்த முகம் தான் இன்னைக்கு என் முகம் வந்து நல்ல ஃபேரா இருக்கு. நல்ல மார்க்ஸ் எல்லாம் நிறையவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒன்லி ஐ எம் யூசிங் ரிசிவல். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் லிக்குரைஸ் ஃபேஸ் கிரீமை வந்து இப்போ ஒரு 1 வீக்கா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற ஒரு ஆயில்னா அது ரிசிவ் ஆயில். ரொம்ப அமேசிங் ஆனது. அது பூசினாதான் ஒரு ரிலாக்ஸே கிடைக்குது. அந்த அளவு ஒரு அமேசிங். அதே மாதிரி வெரிகோஸ் உள்ளவங்களுக்கு கீழிருந்து மேல அப்ளை பண்ணும்போது வெரிகோஸ் தன்மையில இருந்து அவங்க விடுபடலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க் உள்ளவங்க டெய்லி ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மார்க்ல இருந்து விடுபடலாம். வயிறு குறையணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா இடுப்பு பகுதியில இருந்து வயிறு கீழ் நோக்கி டெய்லி நீங்க வந்து ரிசுவைல அப்ளை பண்ணிட்டு ஒரு இறுக்கமான கார்பேஜ் மூலமா உங்களோட வயிறை வந்து ஒரு ½ ரெப் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு வீக்லி 2 days பண்ணும்போது அவங்களோட பெல்லியை வந்து குறைச்சு கொள்ளலாம். வயிறு வந்து குறைச்சு கொள்ளலாம். இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் எங்களோட ரிசிவ் ஆயில். அதே மாதிரி ஹேண்ட் வாஷ். இன்னைக்கு கெமிக்கல் பேஸ் பண்ணாத எந்த ப்ராடக்ட்டும் இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் ஹேண்ட் வாஷ் கூட. நாங்க இன்னைக்கு எந்த கம்பெனி ப்ராடக்ட் எடுத்துனாலும் ஹேண்ட் வாஷும் ஒரு சில கெமிக்கல் பேஸ் பண்ணதான். எங்களோடது வந்து பாத்தீங்கன்னா கூட நட்கிராஸ்ல வந்து இன்கிரீடியன்ஸ் பேஸ் பண்ணிருக்கு எங்களோட ஹேண்ட் வாஷ்ல. அப்ப நட்கிராஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி சொன்னதுதான். ஆதி காலத்துல போர் வீரர்கள் வந்து போருக்கு போக 6 மாதத்துக்கு முதல் வந்து
என்ன பண்ணினாங்க சொன்னாக்கா, இந்த நட்ராஸ வந்து கோவைக்கிழங்க வந்து சாப்பிடுவாங்க. அதிகப்படியா உணவுல சேர்த்துப்பாங்க. சேர்க்கிறதுக்கு காரணம் வந்து ஆஃப்டர் அவங்களோட ஓர்க்கு அப்புறம், அவங்களோட அந்த போருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது காயங்கள், அவங்களோட அதுகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க, காயங்கள் வந்து சீக்கிரமா ஆறுறதுக்காக தான் இந்த கிழங்க வந்து ஏர்லியா இருந்தே ஒரு 6 மந்த் பிஃபோர்ல இருந்தே சாப்பிடுறாங்க. ஸோ அதுல அட் ஆயி இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் பேஸ் தான் எங்களோட ஹேண்ட் வாஷ். எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ். நாங்க பெரிய பிராண்டடா தேடி ஹேண்ட் வாஷ் வைக்கிறத விட எங்களோட ஹேண்ட் வாஷ எங்களோட அபெக்ஸோரா ஹேண்ட் வாஷ வைக்கிறது மூலமா எங்க குழந்தைங்களுக்கு வந்து கெமிக்கல் ட்ரை ஆகாது. கை வந்து நீங்க பாருங்க அதிகப்படி சோப் ஆவணி உள்ளவங்களுக்கு வந்து கை வந்து விரல்கள் எல்லாம் ரொம்ப ட்ரைனஸா இருக்கும். ஏன்னா அது கெமிக்கல். விரல்கள் மூலமா எங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு அதுகள் பாதிப்பு உண்டு பண்ணும். ஸோ அதனால நாங்க வந்து எங்களுக்கு எங்க சிறிய ஒரு பிரைஸ் தான் எங்களோட 540 ஒரு 590 தான். ஸோ இது வந்து எங்களோட எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ஹேண்ட் வாஷ் தான். ஸோ அருமையான ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களோட கம்பெனி பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 40க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனியால வந்து நாங்க இன்னைக்கு 10 வருடமா இன்னைக்கு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல வந்து சீனி கோயில் ஆல்ரெடி நான் சொன்னேன், வட்ட கவிதையினால செய்யப்படுற ஒரு இது. ஹார்ட் பைபாஸ் பண்ண உள்ளவங்க, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, அது மாதிரி இப்ப வந்து வைட்னிங்கா இருக்க எத்தனையோ பேர் எவ்வளவு கெமிக்கல் பேஸ் பண்ண கிரீம் அப்ளை பண்றாங்க. அது ஜஸ்ட் அவங்க வந்து மேல் பூச்சிகள் தான். மேலால பூசி இருக்க ஸ்கின்ல வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கேன்சர்ஸ் எல்லாம் வர நிறைய காரணம் வந்து நாங்க பேஸ் பண்ணி யூஸ் பண்ற இந்த கெமிக்கல் பேஸ் பண்ண, அதாவது கெமிக்கல் பேஸ் பண்ண கிரீம் ஐட்டங்கள் தான். ப்ளீச்சிங் இல்லாம எந்த கிரீமுமே மார்க்கெட்ல இல்ல. எவ்வளவு பெரிய நல்ல பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நாங்க வந்து நம்ம கம்பெனி மாதிரி இந்த இடத்துல எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்குன்னு காட்டி யாருமே ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது கிடையாது. ஆனா எங்க கம்பெனி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியும் காட்டி அத்துருகிரியில இருக்கு. அத்துருகிரியில அப்ரூவல் எல்லாமே காட்டி இன்னைக்கு நாங்க மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சோ 6 மாசம் தொடர்ச்சியா நீங்க சீனி கோயில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் பாடியும் ஒயிட்னிங் ஆகும். ஃபேஸ் ஒரு கலராவும் பாடி ஒரு கலராவும் இருக்கிறவங்க இன்னைக்கு 50% அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸுக்கு ஒரு ஒயிட்னிங் கிரீமை வாங்கி அப்ளை பண்ணிக்கிறாங்க. அது என்ன எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிரைட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நெக்குக்கு மேல ஒரு கலராவும் பாடி ஒரு கலராவும் இருக்கும். காரணம் அந்த கெமிக்கல், அதாவது அதுல எடிட் பண்ணியிருக்க ப்ளீச்சிங் பிரதிபலிப்பு தான் அவங்களோட அந்த சோட் பீரியட். அது வந்து எங்களோட ஸ்கின்களை டேமேஜ் பண்ணி எதிர்காலத்துல வந்து ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா நீங்க சீலிக் ஆயில் ஒரு டேபிள் டீஸ்பூன் வீதம் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் பாடியும் உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட்னிங்கா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட் பைபாஸ் பண்ண உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க சீனி கோயில் குடிக்கலாம். பைபாஸ்ல இருந்து விடுபடுறதுக்கு டயபெட்டிக் உள்ளவங்க, எல்லா டிசார்டர் உள்ளவங்களும் வந்து நம்மளோட சீனி கோயில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது இட்ஸ் லைக் அ ஃபுட் தான். அதனால யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன்தெரா சோப் அமேசிங். ஒன்தெரா சோப்பு அதே மாதிரிதான் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க, பிம்பிள் ஸ்கின் உள்ளவங்க, உடம்புல ரேஷஸ் உள்ளவங்க, இச்சிங் மாதிரி உள்ளவங்க, அது மாதிரி பிக்லி அந்த ஹீட்டுக்கு வர பிக்லீட் உள்ளவங்க, இவங்க எல்லாமே வந்து சும்மா ஒன்தெரா சோப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா பொடிக்கு போட்ட உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி ஜில்லுன்னு ரியலா காட்டும். நாங்க ஒரு மின்ட் டொஃபியை சாப்பிட்டோன்னே எங்களோட த்ரெட் எப்படி இருக்கும் லைக் தட், அந்த மாதிரி அந்த ஒன்தெரா சோப் போட்டோன்னா அந்த ஃபீலே தனி. ஜஸ்ட் 1200 தான் ஈச். ஒவ்வொருத்தரும் வாங்கி நெக்ஸ்ட் ஆர்டர்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கே அதுக்கான நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவு நல்ல ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி நான் ரெசிவல் சம்பந்தமா சொல்லியாச்சு. சியூசிக் நம்மளோட சவஜெல். சவஜெலும் அதே மாதிரி தான். ஸ்கின் ரேஷ் உள்ளவங்க, சாஃப்ட் ஸ்கின், அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி உள்ள எல்லாருமே வந்து நாங்க வந்து இந்த க்ரோயிங் சைட்ல ப்ராப்ளம் உள்ளவங்க, க்ரோயிங் சைடு இச்சிங் இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம், லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், நம்மளோட பியூசிக் இந்த சவஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மவுத் ஸ்ப்ரே ஒன்று இருக்கு. நம்மளோட ரிஸ்டாங்கிறது மின்ட்னால செய்யப்படுறது. இதை அடிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா தாண்டி மின்ட்டுங்கிறக்குள்ள பசி உணர்வு தூண்டக்கூடியது. உங்க குழந்தைங்கள்னாலும் அவங்கள பாதுகாப்பது மாத்திரமேண்டி அவங்களுக்கு ஒரு பசி உணர்வு, பெரியவங்களானாலும் அந்த டைமுக்கு நாங்க மின்ட் ஸ்ப்ரே அடிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸோட எங்களோட பசி உணர்வையும் கூட்டக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் வாய்ப்பு ஒன்று அதுல கிடைக்குது. அதே மாதிரி இன்னைக்கு கெமிக்கல் பேஸ் பண்ணாத எந்த ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டமும் எந்த கம்பெனிலும் கிடையாது. ஆனா இன்னைக்கு 100% FDA சர்டிபிகேட்டோட 100% கெமிக்கல் பேஸ் பண்ணாத ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்னா அது அபெக்ஸோரா ப்ராடக்ட் மாத்திரம் தான். இன்னைக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்றேன், பட் எனக்கு ஹேர் ஃபால் கிடையாது. காரணம்
நான் யூஸ் பண்றது ஆஃப்டர் தட் என்னைக்கு எங்க கம்பெனில ஷாம்போ கண்டிஷனர் சீவக்கால் ஷாம்போ கண்டிஷனர் வந்ததோ அன்னையில இருந்து நான் யூஸ் பண்றது எங்களோட கம்பெனி ஷாம்போ அண்ட் கண்டிஷனர் தான். ஸோ நாங்க கண்டிப்பா ஷாம்போ யூஸ் பண்றவங்க மாத்திரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிஷனரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு கேட்டாக்கா மீன் செதில் மாய்க்கு தான் எங்களோட முடியும் வந்து. ஸோ அது நாங்க குளிச்ச உடனே ஷாம்போ போட்டு கழின உடனே அந்த மீன் செதில்கள் மாதிரி விரிஞ்சு கொள்ளும். ஃபேசியல் பண்ணும்போது கடைசியா டோனர் போற காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எங்களோட ஸ்கின் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதை க்ளோஸ் பண்றதுக்கு தான் நாங்க வந்து டோனர் போடுறோம். அதே மாதிரி எங்களோட முடியை கழுவினதுக்கு அப்புறமா கண்டிப்பா நாங்க எங்களோட அந்த ஓபன் ஆயிரு போகும்போது அப்படி மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இனி கண்டிஷனர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களோட கூந்தலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அதுலயும் எங்களோட சிவக்கா கண்டிஷனர் ஷாம்பு அமேசிங் ரிசல்ட். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது வித்தின் நீங்க அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் நினைக்காதீங்க. தரமான உற்பத்திகள் வந்து கொஞ்சம் அதிக விலையா தான் இருக்கும். தரமான உற்பத்திகள் அதிக விலையா தான் இருக்கும். நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க 3 மாதம் நானா 3 மாதம் யூஸ் பண்ணுவேன். ஒரு பிஞ்ச் அளவு எடுத்தா ஹேர் ஃபுல்லா வாஷ் பண்றதுக்கு போதுமா இருக்கும். சோ அந்த அளவு நான் இப்போ ஒரு 2000 3000 கொடுத்து எடுக்கிறேன்னா அதை எனக்கு 3 மாத பாவனைக்கு அவ்வளவு அழகான முறையில கம்பெனில வந்து எங்க சைட்ல எந்த ஒரு லொஸ்ட்டுமே கிடையாது. அந்த அளவு தரமான உற்பத்தியை வந்து நான் வந்து இது லெஸ் பிரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவு தரமான ஒரு உற்பத்தி எங்களோட எபெக்ஸோரா ப்ராடக்ட். அதே மாதிரி லிக்கோரைஸ் பாடி லோஷன் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு. லிக்கோரைஸ்னா அதிமதுரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதிமதுரம் சொல்லவே தேவையில்ல. கெமிக்கல் பேஸ் பண்ண ஸ்கின்னா இருக்கவங்க வந்து ஒரு 3 கிழமை எங்களோட பியோர் ஒயிட்னிங் வேணும்னா 3 கிழமை தொடர்ச்சியா போடணும். உடனே எங்களுக்கு வந்து இதுல ரியாக்ஷன் காட்டாது. ஏன்னு கேட்டா நாங்க நேச்சர் இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்க அமைச்சிருக்கோமே தவிர எங்களோட ப்ராடக்ட்ல வந்து ப்ளீச்சிங்கோ எதுவுமே எடிட் கிடையாது. அதனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா உங்களோட தோள்களை வந்து இயற்கையான முறையில பாதுகாத்துக்கிட்டு வரும். சன் ப்ரொடக்ஷனும் எங்களோட பாடி லோஷன்ல இருக்கு. அதிமதுரத்தால செய்யப்பட்டது. அது மாதிரி ஸ்பிருலினா ஃபேஸ் பேக், கடற்பாசி ஃபேஸ் பேக் எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னாக்க சலூன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படி இல்லை. எபோவ் 3க்கு மேலதான் ஒரு ஃபேசியல் வரும். கம்பெனில வந்து 8 பேக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெக்கை வந்து 4 தடவைக்கு மேல யூஸ் பண்ணலாம். அருமையான ரிசல்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில எங்களோட கடற்பாசி அந்த ஸ்பிருலினா பெக்கும் வந்து அருமையான ரிசல்ட். ஜஸ்ட் எங்களோட ப்ராடக்ட் வந்து அவ்வளவு தரமானது. நான் என்ன பொறுத்தவரை சொல்வேன் இது வந்து லெஸ்ஸிங் பிரைஸ் தான். ஏன்னா இதுல பெனிஃபிட் தெரிஞ்ச யாருமே வந்து ப்ராடக்ட்டை வந்து அமௌண்ட்டை பார்க்க மாட்டாங்க. ப்ராடக்ட்டை தரத்தை தான் பார்ப்பாங்க. கெமிக்கல் பேஸ் பண்ண எத்தனையோ ப்ராடக்ட்டை விலை பார்க்காம வாங்கி சாப்பிடுறோம். அதாவது கெமிக்கல்னு தெரிஞ்சு நாங்க மருந்து வாங்கி குடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். பேண்டோல் 2 குடிக்கிறது உடம்புக்கு சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியும். வேற ஆப்ஷன் இல்லாதனால தானே நாங்க பேண்டோல் வாங்கி குடிக்கிறோம். சோ அது மாதிரி அதுக்கான ஆப்ஷனா இன்னைக்கு எபெக்ஸோரா ப்ராடக்ட் வந்திருக்கும் போது பெனடோல வந்து நாங்க டெம்பரரி ஒரு சொல்யூஷனா வச்சுக்கிட்டு சப்ளிமெண்ட் லைஃப் டைமா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நோய் நிலைமைகளோட தீவிரம் வந்து குறைவா இருக்கும். சோ ஃபீட்பேக் 10 வருஷம் நானே சொல்லியிருக்கேன். இவ்வளவு தரமான கம்பெனி, தரமான உற்பத்தி, தரமான சான்றிதழ்களோட 10 வருஷமா இன்னைக்கு ஒரு கம்பெனி ரன் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க கம்பெனியோட ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்கனாலதான். நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் வைஸ் பண்ணணும்னா ஒரு கிளைண்ட பார்த்தாச்சு, இந்த ப்ராடக்ட் எடுங்க, இந்த அளவு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஆனா நான் லைஃப் டைம் இன்கமா நான் எபெக்ஸோரா பார்க்கும்போது அந்த கம்பெனி ப்ராடக்ட் என்ன செய்யணும், தரமானதா இருக்கணும். இன்னைக்கு தரமான ப்ராடக்ட்னாலதான் என்னோட ஹோல் ஃபேமிலிக்கும் நான் பாவிக்கிறேன். இல்லாட்டி இதை பிசினஸா பண்ணா நான் என் ஃபேமிலிக்கு பாவிக்க தேவையில்லை. சோ இந்த மாதிரி எங்களோட கம்பெனில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்டா இருக்காங்க பாருங்க, ஒரு ஒண்டர்ஃபுல் மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது அவங்க யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட் பாருங்க, ஓல் ப்ராடக்ட் ஆர் கன்சியூம்ஸ்ன்னு சொல்லி போட்டு லாஸ்டா ஒருத்தவங்க எல்லோ கலர் ட்ரெஸ்ல இருக்கான் பாருங்க. நம்ம கம்பெனில ஹைட் ஆஃப் ஏர்னிங்ல ஒருத்தவங்க, அவங்க ஒரு பியூட்டிஷியன் ஒருத்தவங்க. அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பாருங்க, அவங்களோட ஆஃப்டர் அபெக்ஸோரா சப்ளிமெண்ட் யூஸ்க்கு அப்புறம் அவங்களோட ரேஞ்சை கொஞ்சம் பாருங்க. அதே மாதிரி இதுல எல்லாமே இருக்குது வந்து அதாவது நெருப்பு சுடுதண்ணி ஊட்டப்பட்டவங்க, நெருப்பு சூடு உள்ளவங்க, அவங்களோட ஃபீட்பேக் தான் ஒன்லி சீனி கோயில மாத்திரம் யூஸ் பண்ணி அவங்களோட சேஞ்சஸை பாருங்க. இன்னைக்கு சுடுதண்ணி ஊத்துனவங்களுக்கு நாங்க என்ன பண்றது சொன்னாக்க சில்வர் சல்ஃபேட், இதான் ஆங்கில மருத்துவத்தால கொடுக்கறது, வேற எந்த மருந்தும் கிடையாது. சில்வர் சல்ஃபேட் கொடுப்பாங்க. சோ எங்களுக்கு இன்னைக்கு சீனி கோயில் மூலமாவே இந்த வட்டக்கா விதையினால செய்யப்பட்ட ஆயில் மூலமாவே எவ்வளவு பெர்ஃபெக்டா முன்னையை விட அவங்களோட ஸ்கின் பாருங்க, ஆஃப்டர் எவ்வளவு அழகா கீழே உள்ள போட்டோல பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதே அவங்களோட மேல உள்ள போட்டோல பாருங்க, அவங்களோட அப்பர் லிப்புகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சீனி கோயிலுக்கு அப்புறம் பாருங்க அவங்களோட ஃபுல் ஃபேஸுமே வந்து பிரைட்னிங் ஆயிருக்கு.
நான் உங்களுக்கு சொன்னேன், தொடர்ச்சியா 6 மாசம் ஃபுல் பாடியும் ஒயிட்னிங் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுல டெஸ்டிமோனிஸ் தான் இதெல்லாம். எங்களுக்கு நோய்க்காகவும் பயன்படுத்திக்கலாம், ஆரோக்கியமா அதிக காலம் வாழ்றதுக்கும் நாங்க வந்து பயன்படுத்திக்கலாம், எங்களுக்கு அழகுக்காகவும் பயன்படுத்திக்கலாம், எல்லா விதமாவும் எங்களோட சப்ளிமெண்ட் நாங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அருமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்க. ரிசீவ் ஆயில் நான் சொன்னேன், மல்டி பர்பஸ் ஆயில். இன்னைக்கு சொரியாசிஸ்க்கு கூட எங்களோட ரிசீவ் ஆயில் ஆன்சர் பண்ணும். பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவ்வளவு அழகா ரிசல்ட் வந்திருக்கு மட்டும் பாருங்க. ஸ்கார் கூட கிடையாது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணணும். நாங்க இப்ப இந்த இங்கிலீஷ் மெடிசன் இன்னைக்கு யூஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு 4 நாள் கழிச்சு அப்படி இல்ல. டெய்லி பேஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற கஸ்டமருக்கும் டெய்லி ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்க ஃபாலோ பண்ணுங்க. பிஸில மறந்துட்டீங்களா, ஆயில் அப்ளை பண்ணிக்கிறீங்களா, எப்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம். இங்க பாருங்க, இங்கினி டாக்ஸின் ரிமூவ் ஆனாவே ஆக்சிஜன் அழகா எங்களுக்கு செக்ரேட் ஆகும். ஆக்சிஜன் மூளைக்கு சரியா போனிச்சுனாவே நாங்க அழகாவும் எனர்ஜியாவும் இன்னொரு 5 வருஷம் இளமையாவும் மாறிடுவோம். சோ நாங்க நாளாந்து என்ன செய்யணும், உடம்புல சேர்ற கழிவுகளை வெளியேற்றணும். கழிவுகள் வெளியேறாதனாலதான் அதிகப்படியா சோர்வு, அதிகப்படியா ஸ்கின் டல்லா வருது, அதிகப்படியான நோய் வீரியம் இதெல்லாம் வர்றது. தலைவலிக்கு மெயின் காரணம் எங்களோட உடம்புல டாக்ஸின் நிறையுது. சோ பெனடோல் குடிச்சு சரி வராது. டாக்ஸினை எப்படி ரிமூவ் பண்ணணும், அதுக்கு கொடுங்க இங்கினி மில்க். ஸோ அதே மாதிரி தான் அது பாருங்க, எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு கேர்ள் வந்து பிம்பிள் ஃபேஸோட இருக்காங்க. அவங்களோட ஒயிட்னிங்கும் அவங்களோட மாற்றத்தையும் பாருங்க. ஒன்தெரா சோப் அண்ட் பிம்பிள். ஸோ அந்த அளவு எங்களோட ஒன்தெரா சோப்பா இருக்கட்டும், அமேசிங் ப்ராடக்ட், அமேசிங் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுதான் எங்களோட இது. பம்கின் சீட் சப்ளிமெண்ட்ங்கிறது வட்டக்கா விதையிலால செய்யப்பட்ட சப்ளிமெண்ட். ஒயிட்னிங் உள்ளவங்க, பெருங்குடல் டைஜஸ்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, கேஸ்ட்ரிக் உள்ளவங்க எல்லாருமே பம்கின் சீட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்களும் பம்கின் சீட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவு அருமையான ப்ராடக்ட். ஸோ கம்பெனி ஃபீட்பேக் குறிப்பிட்ட அளவு நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல இன்னைக்கு டெஸ்டிமோனிஸ் எடுத்து இன்னைக்கு லாஸ்ட் வீக் கூட 3 வீக்ஸ்ல 20 lakhs earn பண்ணவங்களும் இருக்காங்க. 20 lakhs earn பண்ண தமிழ் லேடிஸும் இருக்காங்க. அந்த அளவு கம்பெனி எங்களுக்கு ஒரு சகோதர மொழியா இருந்தாலும் சகோதரத்துவமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கம்பெனி வியூ அண்ட் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நாங்க இப்ப பார்க்க வேண்டியது கம்பெனியோட மார்க்கெட்டிங், ஹவு டு டூ. ஸோ பாருங்க, கம்பெனி எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த கம்பெனிலுமே கிடையாது. ஆனா எங்களோட எபிக்ஸோரா கம்பெனில யாரு ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அவங்க எப்ப வேணாலும் அவங்களோட ரிலாக்ஸா அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என்னதான் சொன்னாலும், நான் என்னதான் சான்றிதழ் காட்டினாலும், நான் என்னதான் கம்பெனி கொடுத்தாலும் எங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒர்க் பண்ணாதான்னு. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றேன். நான் கம்பெனில ரெஜிஸ்டர் ஆன உடனே நான் எடுத்த முதல் ப்ராடக்ட் கேட்லாக் ஒன்றும் இங்கினி ஒன்றும். ஸோ அதை எடுத்து நான் 3 months ரெகுலரா யூஸ் பண்ணிட்டேன். இங்கினி யூஸ் பண்ணினேன். ஆஃப்டர் தட் தான் இந்த போய் எனக்கு நான் வந்து ஃபோம் ஆனது. எனக்கு இது இப்போ போய் ஒருத்தர் இருக்காரு, ஃபோம் ஆனது வந்து கன்சீவ் ஆனது வந்து ஆஃப்டர் இங்கினி. அந்த அளவு என் உடம்பு ஹீட் அதிகமா இருந்தது. ஸோ அதனால எனக்கு செகண்ட் பேபி கன்சீவ் கொஞ்சம் டிலே ஆனது. ஸோ ஆஃப்டர் என்னோட இங்கினி வந்து இங்கினி மில்க் யூசேஜுக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அப்ப அந்த நம்பிக்கையோட நான் இன்னைக்கு எபிக்ஸோரா கம்பெனில ஒரு பிசினஸ் வைஸ் எப்படி இறங்கி செய்யலாம். எனக்கு ப்ராடக்ட் கம்பெனி பார்த்தாச்சு, கம்பெனி ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தாச்சு, கம்பெனி ப்ராடக்ட் நல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நானே எனக்குள்ள யூஸ் பண்ணி உணர்ந்தாச்சு. அப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதை வந்து என்ன செய்வேன், யூஸ் பண்ணினேன். இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த கம்பெனி கொடுக்காத அளவு ஃப்ரீயா கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஹோல்சேல், அதாவது ஹோல்சேலுக்கும் டிரெக்ட் செல்லிங் சொன்னாக்க ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள பொருள் 10 பேருக்கிட்ட போயிட்டு வரும்போது அந்த பொருளோட விலை வந்து எங்களுக்கு 1500 ரூபாய் வரும். ஆனா நாங்க டிரெக்ட் செல்லிங் எடுக்கும்போது எங்களுக்கும் கம்பெனிக்கு மட்டும் தான் டீலிங் இருக்கும்போது உற்பத்தியான அந்த 100 ரூபாய் பொருள் 100 ரூபாய் பொருளாவே எங்களுக்கு வந்து கஸ்டமர் கைக்கும் வந்து சேரக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி எந்த இடத்துலயுமே இருந்து நாங்க செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் பிசினஸ் தான் ஹெபெக்ஸோரா பிசினஸ். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில இதுக்கு முதல் ஒரு கம்பெனில 6 வருடம் வேலை செஞ்சேன். அதுவும் நியூட்ரசூட்டிக்கல் ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனில என்னோட ஒர்க்கிங் டைம் வந்து 9 to 5, ஒரு டைம் 5:30, 6 ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் மந்த்லி என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா, என்னோட ஏர்னிங் பாத்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் 40,000 தான். அந்த 40,000 ரூபாய்க்குள்ளதான் என்னோட எல்லா தேவைகளும் செஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி
என்னோட மூத்த மகன் நான் வேலைக்கு போற பருவம், அவருக்கு 1.5 years. அவரு டே கேர். என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா குழந்தைய டே கேர்ல போட்டுட்டு நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு மாத வருமானம் வந்து 40,000 தான். ஆனா நான் வேலை செஞ்ச நேரம் அளவு வந்து அங்க ரொம்ப அதிகம். 8 மணித்தியால வேலைக்கு தான் எனக்கு கிடைச்ச ஊதியம் வந்து 40,000 ரூபாய். ஆனா இன்னைக்கு 1 year தான் நான் எபெக்ஸோட ஜாயின் பண்ணி பெருமையா இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். 4 லட்சத்துக்கு மேல ரிட்டெயில் இன்கம் இல்லாம என்னோட இன்கம் இருக்கு. ஸோ நான் இந்த இதை நான் எனக்கு ரொம்ப லேட்டா அபெக்ஸோரா இன்ட்ரடியூஸ் ஆயிட்டது அபெக்ஸோரா கம்பெனி. பட் இன்னைக்கு இந்த 1 yearல நான் பண்ண சக்சஸ் இன்னொரு 2 yearsக்கு அப்புறம் என்னோட டீம்ல உள்ள ஒரு 10 பேர் சரி மில்லியனர் கிளப்ஸ் போற அளவுக்கு நான் ஏர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து நாங்களும் முன்னோக்கி போவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் டிரெக்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு டிரெக்ட் டீலர்ஷிப். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈச் ப்ராடக்ட்டுக்கு 10% ரிட்டெயில் இன்கம். ஸோ எங்களுக்கு அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்ல கிடைக்கும். நாங்கள் அந்த பாட்டில் ப்ரைஸ்ல செல் பண்ணி எங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் எங்களுக்கு கம்பெனி கொடுக்க காரணம் எங்களோட நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்க, ஒரு கஸ்டமர் போய் பார்க்க, அந்த மாதிரி சின்ன சின்ன எங்களோட எக்ஸ்பென்ஸுக்காக கம்பெனி அதையும் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்ல கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தராங்க. ஸோ இந்த பேஸ்மெண்ட்ல வந்து நாங்க வந்து கம்பெனில வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை யூஸ் அண்ட் ரெக்கமெண்ட்னு சொல்லிடு. அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே வந்து மேல உள்ளவங்க மாத்திரம் தான் வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனில பாத்தீங்கன்னா எந்த அளவு உங்களுக்கு கீழே உள்ளவங்கள வளர்த்து விடுறீங்களோ, நீங்க எப்படி ரெஜிஸ்டர் ஆனீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே கம்பெனில ஒரு 7 ஷாப்ஸ் கொடுப்பாங்க. அந்த 7 ஷாப்ஸும் தான் எல்லாருக்கும் ஒரே கேட்டகரி தான். அட்மின் A1, 2B, 3A, 4A, 5B, 6B. இந்த 8லையுமே வந்து உங்க மாதிரியே எபெக்ஸோரா கம்பெனியில ப்ராடக்டையும் எனக்கு ஒரு இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களையும் ஒரு 8 பேரை கரெக்டா ஜாயின் பண்ணி அவங்கள சரியான முறையில கைட் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிவிஸும் உங்களுக்கு அட்மினை மட்டும் கவர் ஆகும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களோட ஹெட்டுக்கும் கவர் ஆகும், அவரோட ஹெட்டுக்கும் கவர் ஆகும். அந்த மாதிரி ஹை டாப்பை மட்டும் கவர் ஆகும். இப்ப உங்களுக்கு கீழே ஒரு 100 பேருக்கு கீழே ஒருத்தர் ஒரு பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரா இருந்தாலும் அந்த ஒரு பிவி உங்களுக்கும் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேல உள்ள அவ்வளவு பேருக்கும் ஜெனரேட் ஆகும். எந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா நான் வேலை செஞ்சது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில தான். அதுல டைமண்ட்ல வந்து டைமண்ட்ஸ போஸ்டிங்கா கொடுத்து வருமானத்தை லெஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அடிமட்டத்துல உள்ளவங்களுக்கும் அருமையான இன்கம் கிடைக்கும் லீடரை தாண்டி அப்படிங்கிறத நான் உணர்ந்தது அபெக்ஸோரா கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, டிபாசிட் கிடையாது, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி சொன்னேன் சரியா, பேங்க் வாரண்டி கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது. திறமை உள்ளவங்க முயற்சியை சரியா பண்ணுனீங்க, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு தாண்டி அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். சோ இப்ப அது மாதிரி 18 வயசுக்கு மேற்பட்டுட்டா உங்களோட கேட்டகரியில உங்களோட சூழல்ல இன்கம்காக பாத்துக்கிட்டு இருக்காங்களா, ஒரு வாய்ப்புக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சான்ஸை கொடுங்க, கம்பெனியை வியூவை காட்டுங்க, கம்பெனி ப்ராடக்ட் நாலேஜை கொடுங்க. ஸோ ஒண்டர்ஃபுல்லா நம்ம பண்ணிக்கிட்டு போகலாம். இந்த அளவு வந்து ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் நம்மளோட பிசினஸ் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனோட ஆரம்பிச்சு எங்களுக்கு கீழே ஒரு டீமை டெவலப் பண்ணும்போது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ரிட்டெயில் இன்கம்லயும் எடுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்க சொன்னாக்க ஒரு இங்கினி மில்க் வந்து பொட்டில் பிரைஸ் அதாவது ரிட்டெயில் இன்கம்னு சொல்லி 2760 ரூபாய் பொட்டில் அடிச்சிருக்கோம். சோ நாங்க டிரெக்டா கம்பெனில ரெஜிஸ்டர் ஆன உடனே எங்களுக்கு கிடைக்கிற பிரைஸ் வந்து 2400. இந்த 360 ரூபாய் படி ஒரு 100 இங்கினி நீங்க வித்து பாருங்க, நீங்க தனியா விக்கல உங்களோட டீம் வைஸ் வித்து பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் மிச்சத ஒரு 100 இங்கினி வித்தா அதுல எவ்வளவு கிடைக்குது, 36,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப நான் ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்ச அமௌண்ட நான் என்ன பண்றேன்னு சொன்னாக்க ஒரு 100 இங்கினி மில்க் விற்கிறது மூலமா எடுத்துக்கிறேன். சோ எவ்வளவு பெரிய ரிட்டெயில்ங்கிறது எவ்வளவு பெரிய சான்ஸ் பாருங்க. எந்த அளவு சேல்ஸ் அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட ரிட்டெயில் இன்கம் வந்து மத்த இன்கம் தாண்டி உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ரிசியூவல் ஒண்ணு பாத்தீங்கன்னா 1450 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ், உங்களுக்கு வந்து 2200 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு ஓயிலுக்கு வந்து உங்களுக்கு 250 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டெயில் இன்கம்லயும் உங்களுக்கு இன்கம் பெரிய அளவுல தேடிக்கொள்ளலாம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நான் சொன்னேன் உங்களுக்கு கீழே ப்ராப்பரா ஒரு 8 பேரை போட்டுட்டு அந்த 8 பேரை 8 பேரை கொண்டு வரணும். அந்த 8 பேர் 8 பேரை கொண்டு வரணும். எல்லாரும் ஒர்க் பண்ற பட்சத்துல
டீம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னாக்கா அந்த வேர்ட் எனக்கு சொல்ல தெரியல. அமேசிங்கான ஒரு அச்சீவ்மெண்ட்ட நோக்கி போகக்கூடிய ஒரு டீமா குரோத் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கீழ பவர்ஃபுல்லான 8 பேர போட்டு நீங்க குரோத் பண்ணுங்க. சரியான ப்ராடக்ட் நாலேஜ குடுங்க. சரியான கம்பெனி நாலேஜ குடுங்க. சரியான முறையில அவங்கள கைட் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அடிமத்தத்துல இதுல நான் சொல்லியிருக்கேன். குவாலிஃபிகேஷன்னு ஒண்ணும் தேவையில்ல. நேச்சரா நாங்க சாப்பிடுற சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள்ல உள்ள இன்கிரீடியன்ட்ஸ பேஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இதுல பெரிய எடுகேஷன் தேவையில்ல. நாலேட்ஜ எடுத்துக்கிட்டா போதும். எவ்ளோ YouTubeல எல்லாத்துலயும் எவ்ளோ பாக்குறோம்ல. அத ஒரு நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. இன்கிரீடியன்ட்ஸ பேஸ் பண்ணி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. கம்பெனிய சர்ச் பண்ணி பாருங்க. அருமையான விஷயம் கிடைக்கும். அத உங்களோட டீமோட ஷேர் பண்ணிக்கோங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தாக்க, ஒன்லி 2 மார்க்கெட்டிங் குரூப்பா இருந்தா உங்களுக்கு வந்து 8% இன்கம். ஸோ 4 மார்க்கெட்டிங்கிறதுக்குள்ள 16, 8ங்கிறதுக்குள்ள 8 மார்க்கெட்டிங் குரூப்பும் சரியா வேலை செஞ்சுச்சுன்னு சொன்னாக்க, உங்களுக்கு 24% இன்கம் கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களோட குரோத் வந்து 2 டீம் சரியா வொர்க் பண்ணாவே, 2 சைடு சரியா வொர்க் பண்ணாவே 8 வீதம்ங்கிறதுக்குள்ள, இப்போ இந்த 24 வீதம் 8 லைன வேலை செஞ்சு 24 வீதமும் வொர்க் பண்ணும்போது, உங்களோட இன்கம் பேஸ வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன்னா, அதுல அட்மின்லயே 500 ஜெனரேட் ஆகும்போது, எங்களோட அட்மின் இன்கமே அங்கன்னா 10,000. சோ நீங்க எந்த அளவு உங்களோட டீம்ல உள்ள டவுன்லைனர்ஸ வந்து எனர்ஜி பண்ணி அவங்களுக்கு குடுத்து அவங்களே யூஸ் பண்ண வச்சு ரெக்கமெண்ட் பண்ண விடுங்க. யாருமே இதுல பிசினஸ்க்காக மட்டும் வராதீங்க. என்ன பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா மாத்திரம் தான் ப்ராடக்ட் பிளட்டோட பேசலாம். அதர்வைஸ் யூ கான்ட். சோ அதே மாதிரி டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 அறிவு படைத்த அனைத்துமே கூட்டமா தான் இருக்கு. 6 அறிவு படைத்த மனிதன் மாத்திரம் தான் எல்லாத்துலயும் தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறான். 5 அறிவு படைத்து அதெல்லாம் கூட்டமா இருக்கனால தான் பலமா இருக்கு. எறும்பு கூட்டமா தான் இருக்கு. மீன் கூட்டமா தான் இருக்கு. எல்லாம் கூட்டமா இருந்துதான் காகம் கூட்டமா தான் இருக்கு. பாருங்க ஒரு காகத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சுத்தி அந்த அந்த அரௌண்ட்ல உள்ள அவ்ளோ காகங்களும் ஒண்ணு கூடுது. சோ அதோட பவர் உங்களுக்கு வந்து அமேசிங். அப்ப அதனால நாங்களும் என்ன செய்யணும், இதுல டீம் ஒர்க் தான் குரோத் பண்ணணும். நான் வந்துட்டேன். நான் அட்மின் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட ஹெட்ஸ் எல்லாம் 250 குடுத்து கவர் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? எனக்கு கீழ போட்ட அந்த 8 பேரும் 8 லீடர்ஸா நான் உருவாக்கணும். லீடர்ஷிப்ங்கிறது ஒவ்வொரு மனிதன்கிட்டயும் உள்ள ஒரு விஷயம். அந்த லீடர்ஷிப் எனக்கிட்டயும் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, உங்களோட டவுன்லைனர்ஸ் கிட்ட இருக்கு. எல்லா அனைத்து மனிதர்கிட்டயும் லீடர்ஷிப் இருக்கு. அந்த லீடர்ஷிப்ப உருவாக்கிக்கக்கூடிய வழிமுறையும் இன்னைக்கு அபெக்ஸோரா கம்பெனி குடுத்திருக்கு. சோ நாங்க அத சரியான முறையில யூஸ் பண்ணோம்னு சொன்னாக்க, நாங்க தான் அச்சீவர்ஸ். வி ஆர் த அச்சீவர்ஸ். சோ அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களோட டீம் டவுன்லைனருக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணி, எந்த அளவு அவங்கள முன்னேத்தி விடுறீங்களோ, அந்த அளவு உங்களோட வருமானம் என்னைக்குமே வந்து குறையாது. அள்ள அள்ள குறையாத அமிர்தம் மாதிரி தான் எங்களோட அபெக்ஸோரா ப்ராடக்ட்டும், அபெக்ஸோரால கிடைக்கிற இன்கமும். ஸோ அமேசிங்கான ஒரு இடம் வந்து அபெக்ஸோரா கம்பெனி எங்களுக்கு. ஸோ எல்லாரும் சரியான முறையில டீம் ஒர்க்க வந்து என்னைக்கும் விட்டுறாதீங்க. டீமா பவரா நில்லுங்க. 8 பேர் நின்னாலும் அந்த 8 பேர் 8 பேர கொண்டு வந்து 1000 பேர் இருந்தாலும் அது ஒரு டீம்ன்னு சொல்லுங்க. அந்த டீமுக்குள்ள பவர் தனி பெர்சனுக்கு கிடையாது. சோ நான் என்னோட டீம் எல்லாரையும் இந்த நேரத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட இந்த இன்கம் பேஸ்க்கு வந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சோ ஒவ்வொரு முறையும் வந்து என்னோட டீம்ல ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ஞாபகப்படுத்திக் கொள்றேன். என்னோட நன்றிகளையும் சொல்லிக் கொள்றேன். சோ அதே மாதிரி நான் சொல்றேன், டீம் ஒர்க்ல நீங்க செல் பண்றத விட, நீங்க ஒரு விஷயத்த வந்து தனியா 500 ரிசோயில செல் பண்றதையும் பார்க்க. சரியா? உங்களோட டீமா சேர்ந்து நீங்க 5000 ரூபாயில செல் பண்ணி பாருங்க. உங்களோட பிசினஸ் லெவல் எப்படி குரோத். உங்களுக்கு நீங்க தனியா பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். நீங்க 5 வருஷம் பண்ண வேண்டிய விஷயத்த வித்தின் 1 இயர்ல செய்யணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி. ஒன்லி தட் இஸ் டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்க நீங்க சரியா பண்ணணும். சோ டீம் ஒர்க்க என்னைக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டீம் குரோத், டீம் ஒர்க் அத மைண்ட்ல வச்சு செல் பண்ணுங்க. உங்களால அமேசிங்கான ஒரு பிளேஸுக்கு, அமேசிங்கான ஒரு இன்கம் பேஸுக்கு போகக்கூடிய வழிகள் இருக்கு. அதே மாதிரி கம்பெனி எங்களோட வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. நிறைய ஸ்டோர்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. சோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆர்மி கேம்ப் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்த தான் நாங்க பண்றோம். ஃபுட் சப்ளிமெண்ட், நியூட்ரசூட்டிக்கல் ஃபுட் சப்ளிமெண்ட். சோ எல்லா பிளேஸுக்கும் தேவை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, எங்களோட சொசைட்டில அமைக்கப்பெற்ற அவ்வளோ இம்பார்ட்டன்டான பிளேஸுக்கும் எங்களோட சப்ளிமெண்ட் தேவை. சோ நாங்க என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் என்ன செய்யணும்? எல்லா இடத்துலயும் போயிட்டு நீங்க டீமா போயிட்டு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராடக்ட்
ப்ராடக்ட் இதுதான்னு தெரிஞ்சா, இதுதான் இதோட பெனிஃபிட்னு தெரிஞ்சா வாங்காதவங்க இல்லை. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால தான் பெனடோல் எடுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். ஒரு எனக்கு இதுதான் இதுக்கு ஒப்பானது என்ன இருக்குன்னு தெரியாதனால தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒப்பானது இது இருக்கு அப்படின்னு நீங்க சரியா உங்க டீமோட போய் அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டோவா சேல்ஸ் வந்து க்ரோத் ஆயிரும். ஸோ டீம் ஒர்க்கோட சேர்ந்து நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன், ஆர்மி, ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல இருந்து இப்படி எல்லாமே வந்து ஃபேஸ்புக், இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் என்ன செய்யுங்க, அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங். நான் இன்னைக்கு எபெக்ஸோரால ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண உடனே நான் என்ன செய்யறேன்னா ஒரு 2 lakhsக்கு ப்ராடக்ட் எடுத்து என்னோட ஒரு 100 பேர், நான் சொன்ன 100% என்னோட மகண்ட கல்யாணத்துக்கோ இல்ல எங்களோட பர்த்டே பார்ட்டிக்கோ வரக்கூடிய ஒரு 100 பேருக்கு இன்வைட் பண்ணி உங்களோட வீடுகள்ல ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஒண்ணு பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் இன்வைட் பண்றேன், இப்படிங்கிற முறையில வந்து உங்களுக்கு 100% நம்பிக்கை உள்ள க்ரௌட கூட்டிட்டு கிராண்ட் ஓப்பனிங் மூலமா நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டீம் ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி இருக்க எங்களோட சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து எங்களோட ஆல்ரவுண்ட் ஃபுல்லா டீமோட ரன் பண்ணுங்க. டீமோட ரன் பண்ணுங்க. ஸ்டோல்ஸ் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க யூடியூப் பாக்குற டைம்ல உங்களோட யூடியூப்பையும் பார்க்கக்கூடிய அளவு வீடியோஸ் போடுங்க. யாரையோ வீடியோஸை பார்த்து நாங்க ஹாப்பி ஆகுற டைம்ல எங்களோட ஓன் ப்ராடக்ட ஃபீட்பேக்கே எதையோ போட்டு எங்களோட பிசினஸ் க்ரோத் பண்ணிக்கணும். நோ டைம். உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டைம்ல தான் பண்ணிக்க போறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எப்ப தோணுதோ, எப்ப ரிலாக்ஸ் டைமோ அப்பதான் பண்ணிக்க போறீங்க. ஆனா இதுல அமேசிங்கான ஒரு ரிசல்ட் எடுக்கணும், அமேசிங்கான இன்கம்க்கு போகணும்னு சொன்னாக்க நீங்க குறிப்பிட்ட அளவு நீங்க எபெக்ஸோராக்குள்ள வீட்டுல இருந்தாலும் ஒர்க் பண்ணணும். வீட்டுல இருந்து வேலை செஞ்சு டைமிங் இல்ல, அது மாதிரி ஒண்டர்ஃபுல் அமேசிங்கான விஷயத்த வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து எபெக்ஸோரா கம்பெனி கொடுத்திருக்காங்க. சோ நான் எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல். இவ்வளவு டைம் எடுத்து என்னோட இந்த பிரசன்டேஷனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி கேட்டதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எகெயின் ஐ தேங்க்யூ சோ மச் தீக்ஷண சார். ஏன்னா அவர் இல்லாம இந்த கம்பெனில அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களை ஒரு தமிழ் டீமா இருந்தாலும் எங்களை எந்த அளவு க்ரோத் பண்ணி விட்டு கொண்டு போயிட்டு இருக்க எங்களோட தேவன் முத்துஹெட்டி சார். முத்துஹெட்டிங்கிறது முத்து. உண்மைக்குமே வந்து அவர் ஒரு முத்தான மனிதர் தான். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிளஸிங்கான ஒரு மனிதர் எங்க டீமுக்கு. அதே மாதிரி தமிழ சார் எந்த நேரத்திலையும் எந்த டைம் கால் பண்ணாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அது எல்லாத்துக்கும் மீறி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு டீம் லீடரா, சகோதரரா, நேரம் காலம் பார்க்காம இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற, அது மாதிரி எங்களோட டீம் லீடர் இல்ல, அவர் எங்களோட சகோதரர், எங்க கூட வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய எங்களோட ராஜ்குமார் சார். அவரு இன்னைக்கு கெலனி கேம்பஸ்ல லெக்சரர். அதே மாதிரி தேவன் சாரும் அதே மாதிரி தான். இவங்க எல்லாம் அவங்க பிஸிக்கு மத்தியிலையும் எங்களை வந்து ஒரு டீமா கைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்தை வந்து மக்களுக்கும் நல்ல ஒரு வாழ்வை வந்து எங்களோட ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்காக ஹெல்த் அண்ட் வெல்னஸ் படி எங்களோட சொசைட்டியை மேல்படுத்துறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. என்னோட இன்னைக்கு ஒரு ஹாப்னஸ், என்னோட டீம் நெக்ஸ்ட் வாரம் இந்த 2025 கமிங் 25 குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்குள்ள 10-15 பேர் சரி மில்லியன் கிளப்ஸ் மெம்பர்ஸா நான் கொண்டு போகிறதோட மிகவும் அருமையாக பேசிய சகோதரி மற்றும் எமது மில்லியன் கிளப் உறுப்பினரும் ஃபுட் சப்ளிமெண்ட் சம்பந்தமான கலந்துரையாடலும் நடத்தக்கூடிய மிஸ் கலைமதி அவர்களுக்கு எனது மிகமார்ந்த நன்றியும், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க உதவி செய்த தேவன் முத்துஹெட்டி சார் அவர்களுக்கும் மற்றும் சமில ஏமந்த அவர்களுக்கும், எமது நிறுவனத்தின் பிரதான தலைவரான தீட்சண சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இதில் இன்றைய தினம் குறைந்த எண்ணிக்கையான நபர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் எமது இன்னொரு தீட்சண சார் ஒரு சூம் மீட்டிங் ஒன்று நடைபெற்று இருக்குது. அதால் தான் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் இன்னும் நிறைய நபர்களை பங்கு பற்றி அவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் வருமானம் சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். அதோடு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எல்லோருக்கும் மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டியது எமது கடமை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து
சுகாதாரங்களை அற்ற நிலையில், ஆரோக்கியத்தை அற்ற நிலையில், வருமானத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் நாம் இப்பொழுது மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எமது கடமை. எமது சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டியது எமது கடமை. அந்த கடமையை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதோடு, இதில் இவ்வளவு நேரமும் காத்து இந்த சம்பந்தமான தெளிவுபடுத்துவதில் இணைந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களது கேள்விகள் ஏதும் இருப்பின் அவற்றை கேட்கலாம் என கூறிக்கொள்கிறேன். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் இதுல. அப்படி இல்லாவிட்டால் உங்களோட கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கிறனாலும் நீங்க தெரிவிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. கேள்விகள் எதுவும் வரல. கருத்துக்களும் வரல. அப்ப இத்தோட நாங்க நிகழ்ச்சியை முடிச்சுக் கொள்வோம்.